மேடம் கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். கேக்குதுங்க சார். பண்ணிடலாம் கேக்குது சார். கேக்குது சார். கஸ்டமர்ல தேவை வருது. அந்த சின்ன ஸ்டூல் இல்ல. அந்த கடல் அடியில் வச்சுக்கோங்க. சரி சரி. வா. வேணாம் போட்டோம். இந்த கப்பா போட்டுக்க. உடஞ்சிடாது. உடச்சிக்கலாம். போர்வை எடுத்து போட்டு. வேணாம் இது போட்டு. போர்வை எடுத்து போட்டுக்க. சொல்றது சரி. என்னென்ன வித்தைகள். கண்டாருங்களா? மேடம் நீங்க சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாங்க. எஸ் சார். எஸ் சார், ஐ அம் ரெடி. ஓகேங்க. இணைய தமிழால் உலகை வெல்லும் இணையற்ற பேராசிரியர்களே, ஆய்வாளர்களே, கணினி திரையில் தமிழ் வளர்க்க துடிக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3ஆம் நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி. இன்றைய 3ஆம் நாள் நிகழ்வில் இணைய வழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியாக தமிழ் ஆய்வு மற்றும் கற்பித்தலுக்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகள் என்னும் பொருண்மையில் சிறப்புரையாற்ற உள்ளார் முனைவர் அனிதா அம்மையார் அவர்கள். தமிழில் உள்ள ஏட்டுக்கல்வியை தொழில்நுட்ப பாதையில் ஏற்றி நடைபோட வந்திருக்கும் தோழமைகளுக்கும் வகுப்பறை பலகையை தொடுதிரையோடு டிஜிட்டல் முறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த திரண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று காலை வணக்கத்துடன் மகிழ்கிறோம். முறையாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய எம் துறை தமிழ் துறையின் பேராசிரியர் முனைவர் ரம்யா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு விருந்தினர் முனைவர் அனிதா அவர்கள். இவர்கள் இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம், ஆய்வியல் இளைஞர், முனைவர் பட்டம் வரை பயின்றது கரந்தை தமிழ் சங்கம் என அனைவராலும் அறியப்படும் தமிழ்வேல் உமா மகேஸ்வரர் கலை கல்லூரியில் தஞ்சாவூரில் பயின்றுள்ளார். முதுகலை ஆய்வில் நவீன இலக்கியத்திலும் ஆய்வியல் இளைஞர் ஆய்வில் இலக்கணத்திலும் முனைவர் பட்டத்தை சங்க இலக்கியத்திலும் ஆய்வு செய்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தும் சவுதி தேர்வில் 2017ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றுள்ளார். இவர் 25 காய் கட்டுரைகளை எழுதியுள்ளார். சங்ககார சமூக அரசியல் வார்த்தைகள் கொடை பரிசு என்ற புத்தகம் ஒன்று வெளியிட்டுள்ளார். ஆய்வியல் இளைஞர் படிக்கும் போது திருச்சி அகில இந்திய வானொலியின் இணைய பாரதம் நிகழ்ச்சியை வழங்கியுள்ளார். 2008 முதல் 2011 வரை தஞ்சாவூர் கலன் தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளராகவும் விளம்பரங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார்.
பட்டிமன்றம், தொலைக்காட்சி விவாத மேடை பேச்சாளராகவும் இருந்துள்ளார். இவர் ஒரு பேராசிரியர் பணி 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றுள்ளார். தற்பொழுது SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் திருச்சியில் 2021 முதல் உதவி பேராசிரியராக பணி நடத்தி வருகிறார். உங்கள் உரையை. வணக்கம். என்னோட வாய்ஸ் கேக்குதாமா? கிளியரா? மேடம் கேக்குதுங்க. சரிங்க சார், நன்றி. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பிபிஜி கோயம்புத்தூர் கலை அறிவியல் கல்லூரிக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் திரைத்தலைவருக்கும் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேராசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்துடன் தொடங்குகிறேன். இன்னைக்கு நம்ம AI டூல்ஸோட தான் இன்னைக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த பயிலரங்கமும் நம்மளுக்கு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் நடந்துகிட்டு இருக்கு. பல நிறுவனங்கள் நம்ம நடந்துகிட்டே இருக்கு. இது நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழாசிரியர்கள் இதுல முனைப்போட செயல்பட்டு நாமளும் முன்னாடி நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வகையில நாம என்னென்ன மாதிரி இந்த AI டூல்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வகுப்புல இந்த அமர்வுல நான் சொல்லலான் இருக்கேன். நம்மளுடைய தமிழ் ஆசிரியர்களுக்கு முக்கியமா இந்த டாக்குமெண்டேஷன், இப்ப டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, ப்ரொஃபசர்ஸா இருந்தாலும் சரி, இந்த நம்ம பணியோட பேராசிரியர் கல்வி பணியோட சேர்ந்து என்னன்னா டாக்குமெண்டேஷன் ஃபைலிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த கணினி சார்ந்த அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அது தனியா நம்ம செப்பரேட்டா அது ஒரு ஸ்கில் அப்படின்னு இல்லாம நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய துறையோட எந்த துறையில இருந்தாலும் நம்ம கணினியும் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதுல நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நம்ம கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த வகையில இப்ப செயற்கை நுண்ணறிவு களமா போயிட்டு இருக்கு உலகமே. அந்த வேகத்துல நாமளும் ஓட வேண்டியது இருக்கு. அதுல தமிழுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுது அப்படிங்கறதும், அதுல பயன்படுத்த முடியாம இருக்கக்கூடிய சிக்கல்கள் சில இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரி செஞ்சுக்கலாம், எவ்வளவு நுணுக்கங்கள் நம்ம சரி செஞ்சுக்க முடியும், இந்த AI டூல்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். நிறைய AI டூல்ஸ் இப்ப எல்லாருக்குமே அறிமுகமா இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ChatGPT எல்லாருமே பயன்படுத்திட்டு இருப்பீங்க, ஜெமினி பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனாலும் இதை பயன்படுத்துறதுல ஒரு முறை இருக்கு. அந்த முறை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, அது சிறப்பா அமையும். அந்த அந்த விஷயம் எதன் மூலமா பயன்படுது, எதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கிற விஷயத்து மூலமா கிடைக்கும். ப்ராம்ப்ட் ரொம்ப எளிமையான விஷயம் தானே. இப்போ ஜெமினி, ChatGPT எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தங்கிலீஷ்ல நீங்க வாட்ஸ்அப்ல எப்படி டைப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தங்கிலீஷ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான பதில்கள் அதுல இருந்து கிடைக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் சிறப்பான ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அப்ப அது நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு அவுட்புட் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிளிப்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்சரை முதல்ல பார்த்துட்டு என்ன மாதிரியான அவுட்கம்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு இதை நம்ம எந்த மாதிரி கத்துக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா ஒரு இன்ட்ரோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா இதெல்லாம் மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டூலா நான் இன்னைக்கு பாக்குறேன். நோட்புக் LM, கிளாட், சுனோ, ChatGPT, செமட்டிக் ஸ்காலர், டிசைன் அரேனா, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி, இதெல்லாம் முக்கியமான ஒரு இப்ப நம்ம டீச்சிங்ல பயன்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய துணை புரியுற டூல்ஸ்ன்னு சொல்வேன். இன்னும் நிறைய இருக்கு. ஒரு முக்கியமான சிலதை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இதுல இந்த AI கீவேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இதன் மூலியமா நம்ம இதை பயன்படுத்தும் பொழுதுதான் நம்மளுக்கு சிறப்பான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ChatGPT பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம், சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம், ஒரு கொஸ்டின் ஆன்சர், ஒரு ரிசர்ச் சம்பந்தமா நம்ம கேட்கறதுக்கு அதுல நம்ம எந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம கேட்கணுங்கிற ஒரு வழிமுறை இருக்கு. அப்படி கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல தரவு நம்மளுக்கு கிடைக்கும். நாம ஒரு அப்டிராக்ட் எழுதுறதுக்கோ பேப்பர் எழுதுறதுக்கோ ஒரு துணை கருவியாக பயன்படுத்தலாம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு AI, ஒரு ChatGPT, ஒரு ஓப்பன் சோர்ஸ் முழுமையா அது வேலை செஞ்சு தராது. அது நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான். நாம செய்ய வேண்டிய வேலையில சில விஷயங்களை அதை செஞ்சு வாங்கி நாம சரி செய்து கொள்ளலாம். கோடு டேட்டா நம்மளுக்கு
நம்மளுக்கு அவ்வளோ பெரிய துணை இல்லை. ஆனாலும் அதுலயும் நம்ம செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல தமிழ் ப்ராம்ப்டிங்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குங்கிறத நான் முதலே உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். அதுக்கு அடுத்ததா ஜெமினை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா ஜெமினை டிரைவ், ஜிமெயில் நம்ம எல்லாமே அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில ஜெமினை வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு டீப் ரிசர்ச்சா இருக்கட்டும், கூகுளோட நம்ம கனெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்டடா, இன்னும் சொல்ல போனா தமிழுக்கு சாட்ஜிபிடியை விட ஜெமினை கொஞ்சம் நல்லாவே வந்து அவுட்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஜெமினில இருந்து. சோ அதனால ஜெமினை நம்ம எந்த வகையில பயன்படுத்துறோம், இப்படி நம்ம நிறைய ஆப்ஷன் சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் ஒரு டூல் பயன்படுத்தினா பத்தாதா, எதுக்கு இத்தனை டூல், ஒரு நல்ல டூல் சொல்லுங்களேன், நாங்க அதை எப்போதும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது நிறைய கேள்விகள் வந்திருக்கு. எந்த ஒர்க் ஷாப் போனாலும் FDP போனாலும் ஏதாவது ஒரு டூல் தமிழ் ஆசிரியர்களுக்கு சொல்லுங்களேன், அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு. ப்ளீஸ் அப்படி ஒரே ஒரு விஷயத்தோட உட்காந்துராதீங்க. நிறைய விஷயங்களை நாம லேர்ன் பண்ணிக்கிட்டு எது நமக்கு சௌகரியமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னொன்னு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் சாதுரியமா அதுல வந்து பயன்படுத்த கத்துக்கணும். ஒரு இமெயில் ஐடிக்கு இவ்வளவுதான் டோக்கன்ஸ் இருக்கும். அப்ப அந்த டோக்கன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம அந்த கருவியில வேலை பார்த்துட்டு அது இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்டன் ஆயிடக்கூடாது. அப்ப நம்ம அதர் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். எதுல நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டூலும் எந்த வகையில நம்மளுக்கு சரியா பயன்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய டூல்ஸ் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வேலைகள் மிக சுலபமா நம்மளுக்கு இருக்கும். இன்னும் சுலபமா இருக்குங்கிறத காட்டிலும் சிறப்பா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வேண்டியது. செமிடெக்ஸ் ஸ்காலர் அப்படிங்கிறது இது ஒரு டூல். இது நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட சாட்ஜிபிடி, ஜெமினை செய்யற விஷயங்கள் எல்லாம் செய்து அதை தாண்டி ஒரு ரிசர்ச்சுக்கு நல்ல ஒரு பயன்பாடுடைய ஒரு விஷயமா இருக்கு. இதுல தமிழ் பேப்பர்ஸும் சிலது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுது. அதுதான் நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு ஆசைப்பட்டது. லிங்குவிஸ்டிக் சார்ந்த சில தமிழ் ஜேர்னல்ஸோட பேப்பர்ஸ் வந்து இதுல வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. இன்னும் தமிழ் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாதான் நம்மளுடைய ஆய்வுகள் இன்னும் சரிவா நம்மளுக்கு சிறப்பா அமைய முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா நிகழ்ந்ததே நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆய்வு பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த சைடு திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களை வந்து அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆய்வுல இன்னும் புதிய விஷயங்களை செய்யணும். இன்னும் நம்ம கொலாபரேட்டிவா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இந்த கொலாபரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேசப்படுது. நீங்க வேறு துறையோடு சேர்ந்து நீங்க வந்து பயணிங்க, நீங்க வேறு துறையோடு சேர்ந்து ஆய்வு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல் நம்மளுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த நம்மளுடைய தமிழ் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா தான் இன்னும் நம்மளுக்கு பவர்ஃபுல்லா நம்மளோட ரிசர்ச்சை கொண்டு போக முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஸ்கோபஸ் கிடையாது. இதுவரைக்கும் தமிழ் ஜேர்னலுக்கு ஸ்கோபஸ் கிடையாது. ஒரே ஒரு இலங்கை ஒரு அறிஞர் வந்து ஆய்வாளர் வந்து ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுக்கு ஸ்கோபஸ் கிடையாது. அப்ப ஸ்கோபஸ்ல நம்மளுடைய பேப்பர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட எல்லா காலேஜ்லயுமே அந்த வற்புறுத்தல் இருக்கும். தமிழ் டிபார்ட்மெண்ட் தவிர எல்லாருமே ஸ்கோபஸ்ல போட்டுருவாங்க. இன்ஜினியரிங்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம அறிவியல் சார்ந்தோ இல்ல வந்து ஆர்ட்ஸ் சார்ந்த துறைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான வாய்ப்புகள் இருக்கும், ஜேர்னல்ஸ் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஸ்கோபஸ்ல போடுறதுக்கான இது இருக்கும். ஆனா தமிழ் சார்ந்த லிட்ரேச்சர்ல இருக்கிற நாம எப்படி ஸ்கோபஸ்ல போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அந்த வகையில அந்த விஷயத்த நம்ம வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க வெறுமன லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிரமம் தான். ஆனா அதுலயும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா ஸ்கோபஸ்ல நம்மளால பேப்பர் போட முடியும். நீங்க போட்டீங்களான்னு கேட்டா நான் அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் போட்டுருவேன், அதுல சந்தேகமே இல்லை. ப்ளீஸ் எல்லாருமே முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். கணினி அறிவியல் சார்ந்து நம்ம வந்து பேப்பர் போட முடியும். கணினி தமிழ் சார்ந்து பேப்பர் போட முடியும். கணினி தமிழ் சார்ந்து இருக்கிற விஷயங்களை கற்றல் கற்பித்தல்ல இலக்கியங்களை கொண்டு வர விஷயங்களை என்னென்ன டூல்ஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகும் பொழுது நம்ம வந்து ஸ்கோபஸ்ல பண்ண முடியும். அது இல்லாம நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகளா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி சொல்றாங்க இல்லையா, அது ரொம்ப அதிகமா பேசப்படுது.
இப்ப அது சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நம்மளுடைய இலக்கியங்கள்ல முன்னாடியே அதை பத்தி பேசப்பட்ட விஷயங்களை திரும்ப எடுத்து சொல்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம வேறு துறைகளோட சேர்ந்து இப்ப நம்ம பொருளாதாரம்லாம் நம்ம பேசியிருப்போம், நம்மளுடைய இலக்கியங்கள்ல பேசக்கூடிய பொருளாதாரம் பத்தி எல்லாம் பேசியிருப்போம். இப்படி வேற அறிவியல் பற்றி, வேதியியல் பற்றி, இயற்பியல் பற்றி இதோட சேர்ந்து நாம என்ன மாதிரி எல்லாம் பயணிக்கலாங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம முழுசா அதுக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வரும். அப்ப நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா இல்ல. இப்ப கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்களோட நாம சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கணும். முதல்ல நம்மளுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளும், இலக்கியங்கள்ல இப்ப இன்றைய நவீன இலக்கியம் வரைக்கும் இந்த செய்திகளையும் அந்த நம்ம துறையோட இயற்பியலோடையும், வேதியியலோடையும், கணினியோடையும் நம்ம என்ன மாதிரி எல்லாம் கொலாபரேட்டிவா நம்ம வந்து பேப்பர் எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து யோசிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியும். பண்ணிட்டும் இருக்காங்க. நாம இன்னும் அதை பத்தின பெரிய விழிப்புணர்வு இல்லாம இருக்கோங்கிறது தான் உண்மை. இப்ப இந்த செமடிக் ஸ்காலர் அந்த மாதிரி ஒரு சில பேப்பரை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது அப்படிங்கறதுனால இந்த ஒரு டூல் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கிளாட். கிளாட் பயன்படுத்துறீங்களா யாரும்? கிளாட் அறிமுகம் இருக்கா? கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் இன்டராக்டிவா போனுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். கிளாட் யாராவது பயன்படுத்துறீங்களா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க. கிளாட் யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா? சரி, நம்ம காலேஜ்ல கூட சொன்னாங்கன்னா ஓகே தான். இது வரைக்கும் கிளாட் யாரும் பயன்படுத்தி இருக்கீங்களா? இல்லைங்க மேடம், பயன்படுத்தணும். எஸ் சார். இப்ப நம்ம சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினில ரொம்ப ஃபெமிலியரா இருப்போம். கிளாட் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு படி மேல ரொம்ப அழகான ஒரு அவுட்புட் கொடுக்கும். நான் உங்களுக்கு கொடுக்க போறதே என்ன அப்படின்னா, நான் இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்திட்டு என்னோட அவுட்புட்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அதை பார்க்கும் பொழுதுதான் எதில் நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து இது ஏன் இவ்வளவு முக்கியம், இதை தாண்டி இன்னொரு டூல் ஏன் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இல்ல கிளாடோட விஷயங்கள் பத்தி நுனான்ஸ் பத்தி போட்டிருக்காங்க பாருங்க. நுனான்ஸ்ட் அனாலிசிஸ் ரொம்ப நுணுக்கமான ஒரு அனாலிசிஸ் வந்து கிளாட்ல கிடைக்கும். ரிசர்ச் ரைட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி நீங்க கண்டென்ட் கேட்டாலும் சரி, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு வேர்ட்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4-5 இது வந்து டைப் பண்ணிட்டு இதை நீங்க ஒரு எக்ஸலா கேட்டாலும் சரி, ஒரு பிரசன்டேஷனை கேட்டாலும் சரி, அவ்வளோ அழகா அதோட அடுத்த லெவல்ல யோசிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட், பக்காவான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிளாட்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ கிளாட் வந்து ஆனா லிமிட்டட், அது ரொம்ப முக்கியம். இதுல கிளாட்ல சாட் ஜிபிடி, ஜெமினி இதுல எல்லாம் ஒரு லிமிடேஷன் இருக்கு. டோக்கன் லிமிட்னா கிளாட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு அவுட்புட் கொடுக்குது. அந்த இடத்துல பயங்கரமா லிமிடேஷன் இருக்கு. ஆனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கிளாட பொறுத்த வரைக்கும். செமடிக் ஸ்காலர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பர்ப்ளெக்சிட்டி அதே மாதிரி ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதே மாதிரி பேப்பர்ஸ், என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வேறு துறைகளோட சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஏற்கனவே வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒரு பேப்பர் மாடல், இப்ப நாம எழுதுற பேப்பரோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப ஸ்கோபஸ்ல அவங்க வெளியிடுற ஒரு பேப்பர் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர்ல சொல்ல மாட்டோம். இது இந்த மெத்தடாலஜில இந்த மாதிரி லிட்ரேச்சர் தனித்தனியா எடுத்து நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு முன்னுரையில ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு நம்ம உள்ளடக்கத்துக்குள்ள போயிடுவோம். ஆனா வந்து அதுல அப்படி இல்லை. ஒரு டேட்டா கொடுக்கறதா இருக்கட்டும், கொஸ்டினரி கொடுக்கறதா இருக்கட்டும், அதோட அவுட்புட்ல இருந்து அவங்க ஒரு கிராஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு பிக்சர் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை தாண்டி அவங்க வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ கொடுக்கறது, ஒரு இப்படி ஒரு விஷயங்களும் டீடைல்டா ஒரு பேப்பர் வந்து போகுது சயின்ஸ் ரிலேட்டடா போகும்போது. அப்ப நம்மோட பேப்பரையும், நாம தமிழ்ல லிட்ரேச்சர் சார்ந்து எழுதுற பேப்பரையும் நம்ம அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா அது முதல்ல நமக்கு அறிமுகமாகணும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் குட்டி குட்டியா நம்ம போட்டு நம்ம அதுல இருந்து எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இது இன்னும் சொல்ல போனா வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து சுயமா நம்ம வந்து கற்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாதான் இந்த இடத்துல நம்ம வந்து முன்னாடி போய் நிற்க முடியும். சுயமா கற்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பகிர்தல் மூலமாகவும் நம்ம வந்து செய்யலாம். இந்த பகிர்வே அதுக்குதான். தமிழாசிரியர்கள் நம்ம முன்னாடி வந்து நிக்கணும், நம்ம வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு பகிர்வுக்காக தான் இந்த பர்ப்ளெக்சிட்டியும் செமடிக் ஸ்காலரும் நான் சொல்ற விஷயம். சுனோ இது கற்பித்தலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப் நான் சொல்வேன். இது வந்து நீங்க யூடியூபரா இருந்தாலும், கண்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கனாலும் இந்த ஒரு டூலை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இதோட அவுட்புட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து ஒரு கவிதை எழுதுறவரா இருந்தீங்க அப்படின்னாலும், இல்ல பாட்டு பாடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து பாட்டு பிடிக்கும், நம்ம டீச் பண்றதுக்கு நம்ம பாடலா கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் இந்த சுனோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்ததா டிசைன் அரேனா. வீடியோ கண்டென்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு டிசைன் அரேனா ஒரு சூப்பரான ஒரு டூல். இதுலயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுல வந்து வெப் டெவலப் பண்ணலாம், மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம், லோகோ வந்து கிரியேட் பண்ணலாம், இன்ஃபோகிராஃபி கொடுக்கலாம், பிரசன்டேஷன் கொடுக்கலாம், புக் கவர்ஸ் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணலாம், எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க ரெடி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா டூல்லையுமே திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாப்ல இருக்கும். ஆனா ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குங்கிறதான் ரொம்ப முக்கியமா இங்க பார்க்க வேண்டியது. டிசைன் அரேனா பொறுத்த வரைக்கும் நீங்க வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அது வந்து ஃப்ரீ. ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன்ஸ்ல நம்மளுக்கு ஃப்ரீயா ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்கு டிசைன் அரேனா ஒரு முக்கியமா இமேஜஸ், இன்ஃபோகிராபிக்ஸ்லாம் வந்து நல்லாவே பயன்படுது. இப்ப கீவேர்ட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் தான் நம்மளுடைய ஏஐ டூல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னது. எதுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறது. நோட்புக் எல்லாம் உங்க எல்லாருக்கும் அறிமுகமா இருக்கா? சார் நோட்புக் எல்லாம் இது வரைக்கும் அறிமுகமா இருக்கா சார்? அது கேள்விப்பட்டிருக்கோம், நான் முழுமையா கேள்வி தெரியாது. ஓகே சார். முழுமையா இன்னும் பயன்படுத்தல. நோட்புக் எல்லாம் ஒரு பெஸ்ட் டூல் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். நம்ம டீச்சிங்ல நம்ம முழுமையா பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு டூல் அப்படின்னா நோட்புக் எல்லாம். ரொம்ப ஈஸியா எல்லாருமே பயன்படுத்தலாம். அதுக்கு பெரிய அப்படியே ப்ராம்ப்ட் அப்படியே கை தேர்ந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பெஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா தமிழ் சார்ந்து தமிழ் லிட்ரேச்சருக்கும் அது வந்து சப்போர்ட் பண்ணுதுங்கிறப்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. சாட் ஜிபிடி டிரான்ஸ்லேஷன், ரைட்டிங், கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு, மாடல்ஸ்க்கு, மல்டி மாடல்ஸ்க்கு, ஒர்க் ஸ்பேஸ் இன்டகிரேஷனுக்கு எல்லாம் வந்து ஜெமினை, கிளாட் இப்போ நான் சொன்ன டாக்குமெண்டேஷன்ல பெஸ்ட் சாய்ஸா இருக்கு அப்படிங்கிறது நான் சொன்னேன். செமடிக் ஸ்காலர் இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அது ஃப்ரீ அப்படிங்கிற விஷயமும் தான் ரொம்ப முக்கியம். இதுல வந்து நம்ம வந்து ஃப்ரீயா ஓரளவுக்கு பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே இது எதுவுமே நீங்க பணம் கட்டி ப்ரோ வெர்ஷன் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாவே பயன்படுத்திக்க முடியும். ஸோ நம்ம டெய்லி யூசேஜ்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம பாடம் நடத்துவதற்கு தேவையான விஷயங்களை இதுல இருந்து நம்ம அழகா வந்து எடுத்துட்டு போகலாம். நீங்க உட்காந்து லெசன் பிளான் எழுத தேவையில்ல, நீங்க உட்காந்து ஸ்டோரி வந்து ஒரு சாங் கிரியேட் பண்ணணும், வீடியோ கிரியேட் பண்ணணும், நீங்க உட்காந்து எதையும் மெனக்கட்டு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் செய்யற வேலையை ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துல, 5 நிமிஷத்துல இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகள்ல நம்மளுக்கு இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு அழகா செஞ்சு கொடுக்குது. இதை நம்ம செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அதான் முக்கியம். டெய்லி ஒரு பயன்பாட்டுல நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே இது நம்மளுக்கு சூப்பரா பயன்படும். நம்ம அழகா பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சில அவுட்புட்ஸ் காட்டுறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கும் அது பயன்படுமா அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஒரு சாங் கேட்போம். இப்ப நிறைய நான் பேசிட்டேன்ல, நீங்க இப்ப ஒரு சாங் கேளுங்களேன். சார் கேட்டுச்சிங்களா? இல்ல, நீங்க பேசுறது கேக்குது, அந்த சாங் இல்ல கேட்கல. சாங் கேட்டுச்சிங்களான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க மேடம், கேட்கல. சார் இப்ப கேட்டுச்சிங்களா? இல்லைங்க மேடம். கேட்கலையா? ஓகே. அப்ப ஆடியோ வந்து கேட்கல. இந்த மைக் ஆன்ல இருக்கிறதுனால மேபி வந்து சாங் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இது எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்க, நான் உங்களுக்கு
சார் ஒரு நிமிஷம். சரிங்க மேடம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எஸ் சார். ஓகே இருங்க. இது டவுன்லோட் ஆகட்டும். அதுக்குள்ள அடுத்தத பார்த்துடலாம் நம்ம. சார் கேட்டுச்சா? இல்லைங்க மேடம். ஓகே. பாட்டு ப்ளே பண்ண முடியல. ஏன்னா இந்த மைக்கும் அதுவும் கனெக்ட் ஆகல. லைட்டா கேக்குது மேடம். கேட்டுச்சா? லைட்டா கேட்டுச்சு கேட்டுச்சா? ஒரு கடைசியா Yes, ma'am. ஓகே. கேட்டது. ஆமா. இருங்க. நான் ஃபுல் சவுண்ட்ல அப்ப வைக்கிறேன். ஓகே. ஆடியோ கேட்கல மேடம். மதத்தை சொல்கிறாய், சாதியை சொல்கிறாய், எப்போது மனிதன் என்று நீ சொல்ல போகிறாய். மதத்தை சொல்கிறாய், சாதியை சொல்கிறாய், எப்போது மனிதன் என்று நீ சொல்ல போகிறாய். உன்னுடைய நிறைகளை உறங்கும் சொல்லிக்கொள், எதற்காக
கேட்டுச்சிங்களா சார்? கேட்டுது, கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுதுங்க. ஆ. எஸ் சார். இது வந்து நம்ப மாட்டீங்க, இது வந்து ஒரு கவிதை. இது என்னோட சிலபஸ்ல, என் பசங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற ஒரு கவிதை. மேத்தாவினுடையது. மனிதனை தேடி அப்படிங்கிற தலைப்பு. அந்த கவிதையை நான் இப்ப பாடலா மாத்திட்டேன். நான் கவிதையா நான் வாசிச்சு நான் உங்களுக்கு பொருள் சொல்லும் பொழுது இருக்கிற ஆர்வத்தை காட்டிலும் இந்த பாட்டை சொல்லும் பொழுது மேக்சிமம் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுக்கு என்னன்னு இப்ப இருக்கிற பசங்க நம்மளுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்கும். அந்த பசங்க கேக்குதா, முழுசா உள்வாங்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இப்படி பாட்டா போடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா ஆர்வமா அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச வரிய சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கவுங்களுக்கும் எப்படி இருந்தாலும் பாடல்ங்கிறப்ப அவங்க முணுமுணுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த வகையில 2 வரிகளாக மொத்தமே அதுல இருக்கிற ஒரு 7 ஸ்டான்ஸா தான் இருக்கும். 7 ஸ்டான்ஸாவும் அவங்க மனசுல போய் பதிஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் போடும் போதே இது ஒரு 5 நிமிஷம் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிறதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது அவங்களுக்கு மனசுல போய் பதிகிற மாதிரி இருந்துச்சு. சங்க இலக்கிய பாடல்களும் இது மாதிரி பயன்படுத்த முடியும். இது வெறும் கவிதை தான் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்னு, கவிஞர்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கவிதையை பாடலா மாற்றி, இல்ல நீங்களும் பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்க மியூசிக் டைரக்டர் போய் அப்படியெல்லாம் பண்ணிதான் ஆல்பம் வெளியிடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க யூடியூப்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாடல்களை உருவாக்கி உங்களுடைய பாடல்களை நீங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷனும் இதுல இருக்கு. இது ஒரு அவுட்புட். உங்களுக்கு நான் இப்ப காட்டுறது எல்லாமே அவுட்புட் தான். எப்படி செய்யணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லல. இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிபிடிக்கு பத்தி நிறைய பேரு சாட்ஜிபிடில போட்டா பிபிடி வந்துரும், ஜெமினில போட்டா பிபிடி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாட்ஜிபிடிலையும் ஜெமினிலையும் நீங்க பிபிடி கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கறத பாருங்களேன். இப்ப நான் ஜஸ்ட் சாட்ஜிபிடில சொல்றேன், ஏதாவது ஒரு டாபிக் சொல்றேன். சும்மா ஏ டூல்ஸே கேட்போமே. ஸ்லைடு 1க்கு என்ன கண்டென்ட் இத ஒரே நிமிஷத்துல கொடுத்துருச்சு. ஸ்லைடு 1க்கு என்ன கண்டென்ட், ஸ்லைடு 2க்கு என்ன, ஸ்லைடு 3க்கு என்ன கண்டென்ட், ஸ்லைடு 4 என்ன, 5 என்ன, 6 என்ன, 7 என்ன, 8 9 10 11 இப்படி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கொடுத்துருக்கு பாப்பா. ஏ டூல்ஸ் பத்தி கேட்கவும் சாட்ஜிபிடி ஒரு 29 கண்டென்ட் கொடுத்துருச்சுங்க. இப்ப இது உள்ள எல்லாமே நம்ம உட்காந்து படிச்சு பார்த்து பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப தமிழுக்கு இவ்வளவு பயன்படுத்த முடியுங்கிறது சாட்ஜிபிடியோட சஜஷன். பவர் பாயிண்ட் நீங்க கேட்டீங்கன்னாலும் ஜெமினியும் சரி சாட்ஜிபிடியும் சரி இப்படிதான் கொடுக்கும். ஸ்லைடு வைஸ் தான் கொடுக்கும். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கண்டென்ட்டா தான் இருக்கும். ஆனா நீங்க ஸ்லைடாவே நம்ம வந்து வாங்க முடியும். நீங்க நேத்தி படிச்ச டூல்ஸ்லயும் சரி, இன்னைக்கு நான் சொல்ற கிளாட்லயும் சரி, நீங்க அழகா ஸ்லைடாவே நம்மளுக்கு போட்டு கொடுத்துரும். நான் இப்ப உங்களுக்கு சில ஸ்லைட்ஸ் காட்டுறேன். ஒரே கண்டென்ட்டுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன்னு பாருங்க. வேற வேற டூல்ஸ்ல பண்ணிருக்கேன். இது 4மே ஒரே கண்டென்ட் தான். ஒரே கண்டென்ட்டுக்கு வேற வேற டூல்ஸ்ல நான் வந்து ட்ரை பண்ண ஸ்லைட்ஸ் இது. இது நான் ஜஸ்ட் டாபிக் கொடுக்கல, நான் சின்னதா கண்டென்ட் கொடுத்துட்டேன். என்னோட விஷயம் என்ன அப்படிங்கிற கண்டென்ட் கொடுத்துட்டேன். இப்ப என்னோட இந்த வருஷத்துக்கான கிளப் ஆக்டிவிட்டிஸ் அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்டோட அது என்னவா இருக்கணும், அவங்களோட அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் அவங்களோட கான்ஃபிடென்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேம்பஸ் லைஃப் ஏன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு என்னென்ன மாதிரி கிளப்ஸ் இருக்கு, அதோட கோஆர்டினேட்டர்ஸ் யாரு, என்ன மாதிரி ஃபேக்கல்டி ஹெல்ப் பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களையும் அது நான் கொடுத்தது இதான் விஷயம் தான் நான் கொடுத்தேன். ஆர்ட் செமஸ்டருக்கு இந்த இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண போறோம், ஈவென்ட் செமஸ்டருக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண போறோம், இந்த கிளப் இருக்கு, இந்த கிளப்புக்கு இவங்கெல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ், இதை வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி எனக்கு ஒரு பிபிடி கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு எனக்கு கொடுத்த கண்டென்ட் தான் ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங், அதுக்கு அடுத்ததான் ஏன் கேம்பஸ் லைஃப்ல எல்லாரும் பங்கேற்கணும் அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் என்னென்ன கிளப் இருக்கு, யார் யாரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற விஷயம், ஃபேக்கல்டி என்ன மாதிரி எல்லாம் பசங்களை புஷ் பண்ணணும், என்ன மாதிரியான ஹெல்ப் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு 6 பாயிண்டா கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்ததா ஆர்ட் செமஸ்டர்ல என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது, ஈவென்ட் செமஸ்டர்ல என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததா ஒவ்வொரு கிளப்பை பத்தியும் டீடைல்டா ஆர்ட் செமஸ்டர்ல என்ன இருக்கு, ஈவென்ட் செமஸ்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. எந்த மந்த் என்ன தீம்ல நடக்க போகுது, கோஆர்டினேட்டரோட பேரு, கிளப்போட பேரு எல்லாமே டீடைலா
அழகான ஒரு பிரசன்டேஷனா நீங்க உட்கார்ந்து போட்டீங்கன்னா 5 மணி நேரம் ஆனாலும் இதை நம்ம போட்டு முடிக்கிறது அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இது நானா உள்ளுக்குள்ள ஆட் பண்ணது. நான் காலேஜ் பிரசன்டேஷனுக்காக உள்ள என்னோட டிரைவ்ல இதுக்கு முன்னாடி நடந்த போட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணது. இப்படி ஒரு கன்க்ளூஷனோட ஒரு பிரசன்டேஷன் வந்துடுது. இவ்வளோ அழகான ஒரு பிரசன்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ்ல இதை நான் ரெடி பண்ணது கிளாட்ல. நான் ஒரு 4 டூல் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். 4 டூல்ல ரெடி பண்ணேன்னு சொன்னேன். இப்ப அடுத்ததா பாருங்க, இதே விஷயம் தான், இதே கண்டென்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எடிட்டபிள். ஏன் எடிட்டபிள்ங்கிறத இதை மென்ஷன் பண்றேங்கிறதையும் நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இது எல்லா டூல்ல இருந்தும் நான் வாங்கின பிரசன்டேஷனும் எடிட்டபிள் தான். இதோட ஸ்டைல் வேற, இது வேற ஒரு டூல்ல நான் வாங்கினது. ஒரு டூலும் ஒவ்வொரு மாதிரி சஜஸ்ட் பண்ணுது பாருங்க. நம்ம இதுல உள்ள கண்டென்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். லீடர்ஷிப் என்னவா இருக்கணும், கான்ஃபிடன்ஸ், டீம் ஒர்க், கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படிங்கிற விஷயம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல மந்த் வைஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. அடுத்ததா என்னென்ன ப்ரோக்ராம் ஈவென்ட் செமஸ்டர்ல, அவங்களோட ரோல் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம இப்ப கொடுக்கணும். இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா, ஈவெண்ட்டுக்கு ஒரே ஒரு விஷயம் ஜஸ்ட் ஈவெண்ட் நடத்துறோம், பிரைஸ் கொடுக்குறோங்கிற மாதிரியோ இல்ல ஒரு ஆக்டிவ் வைக்கிறோங்கிற மாதிரியோ கிடையாது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம்னா அதுக்கு அவுட்கம் என்ன, யார் இதுக்கு வந்து பெனிஃபிஷியரி, யாரெல்லாம் இதை பயன்படுறாங்க, இதனால அவங்களுக்கு என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இதுக்கு அப்புறம் அப்படியே இருந்தாங்க, அவங்களோட ஃபீட்பேக் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஃபுட் பிரிண்ட் என்ன, ஹேண்ட் பிரிண்ட் என்ன, இப்படி நிறைய அவுட்கம் என்ன, இதுல வந்து எஸ்டிஜி என்ன, இப்படி இவ்வளவு விஷயங்களை கவர் பண்ணி ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்த வேண்டியது இருக்கு. நம்ம ஈவெண்ட் நடத்துறதுக்கு பசங்களை இழுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதுல ஈவெண்ட்ல இத்தனை விஷயங்களை நீங்க எப்படி கவர் பண்ணுவீங்க, இது எப்படி நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டா கொடுப்பீங்க, ஒரு பிரசன்டேஷனா கொடுப்பீங்க, இதெல்லாம் நான் கவர் பண்ணி தான் என்னோட ஈவெண்ட் நடத்துறேங்கிறத நம்ம இன்னைக்கு பிரசன்டேஷனாவும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும், ஒரு எஸ்டிஜி கோல் என்னங்கிறது கொடுக்கணும், அவுட்கம் என்னன்னு கொடுக்கணும், ஹேண்ட் பிரிண்ட் என்ன, ஃபுட் பிரிண்ட் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நீங்க மென்ஷன் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணி நீங்க கொடுக்கணுங்கிறப்ப இதெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்களா, பாடம் நடத்துவீங்களாங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதான் நான் பாடம் நடத்த வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம். இல்ல, அது இல்ல. நம்ம அதை தாண்டி நாம என்ன செய்யறோங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய கட்டாய சூழல்ல இன்னைக்கு இருக்கும். அதுதான் டாக்குமெண்டேஷன். இன்னைக்கு நம்ம செய்யறோம்னு சொல்றதுல இல்ல, நீங்க என்ன செய்றீங்கிறத நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நம்மளோட கல்வி சூழல் வந்து கேக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. 10 ஸ்லைட்ல எனக்கு இந்த விஷயம் என்னன்னு இது ஒரு டூல்ல நான் பண்ணது. அடுத்ததா பாருங்க, இது இன்னொரு டூல். சேம் கண்டென்ட், வேற எதுவுமே கிடையாது. 8 கிளப், ஒரு செமஸ்டருக்கும் 8 ஈவெண்ட், 16 ஈவெண்ட், அதேதான். கலர்ஃபுல்லா நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் லைக் தட் நாம கொடுக்குற பவர் பாயிண்ட்ல இருக்கிற ஸ்லைடு மாடல்லாம் தாண்டி, டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி நம்ம பிரசன்டேஷன் நம்ம ட்ரை பண்ணவே முடியாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கஷ்டம். இது ஒரு பெருசா டிசைனர் உட்காந்து பண்ற மாதிரியான ஒரு பிரசன்டேஷனா இருக்கு. பட் ரொம்ப ஈஸியா ஃபியூ மினிட்ஸ்ல நம்மளுக்கு அழகா கொடுத்துருது, நாம கேட்கிற விதத்துல. இவ்வளவு அழகா இதுல பாருங்க, ஈவெண்டோட அவுட்கம் என்ன, ஈவெண்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த ஸ்லைடு வந்து காட்டுது. ஒண்ணுக்கும் இது ஆர்டர் வைஸ் அதுவே எடுத்துக்குது. ஒரு ஈவெண்ட்டுக்கும் கலர் சாய்ஸ் எடுத்திருக்கு, கலர் வேரியேஷன் கொடுத்திருக்கு, ஈவெண்ட் அவுட்கம் கொடுத்திருக்கு, பர்பஸ் கொடுத்திருக்கு, மேல டேட் அண்ட் டைம் கொடுத்திருக்கு, என்ன கிளப், யார் கோஆர்டினேட்டர், என்ன விஷயத்துக்காக பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த ஆக்டிவிட்டி நடத்துறாங்க, இது ஆர்ட் செமஸ்டரா, ஈவெண்ட் செமஸ்டரா, இதோட டைட்டில் என்ன, எல்லா விஷயமும் ஒரு ஸ்லைடுக்குள்ள வந்துருது. சோ இது ஒரு டூல் எனக்கு கொடுத்த அவுட்புட். இது வரைக்கும் வந்துருச்சுங்க. தேங்க்யூ ஸ்லைடு வரைக்கும் அழகா போட்டு 8 கிளப், 16 ஈவெண்ட், 2 செமஸ்டர். நான் அப்போதைக்கு 7 கோஆர்டினேட்டர் இருந்தாங்கிறதுனால அது 7 கோஆர்டினேட்டர் கொடுத்துருச்சு. என்னன்னா ஒரு கோஆர்டினேட்டர் நான் அப்ப வந்து போடலை அப்படிங்கறதுனால அதுக்கும் ஒரு விஷயம் வந்து அது மென்ஷன் பண்ணிடுது, இதுக்கு மட்டும் தான் கோஆர்டினேட்டர் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறதையும் பிரசன்ட் பண்ணி இதான் அவுட்புட் அப்படிங்கறதையும் வந்து தேங்க்யூ ஸ்லைட்ல கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு டூல்ல நான் உருவாக்குனது. நான் உருவாக்குனதுன்னு சொல்லக்கூடாது, ஏஐ உருவாக்குனது. இது இன்னொரு டூல் கொடுத்த டெம்ப்ளேட்ஸ்.
சேம் திங். இதுல வேற நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சேம் அதேதான். எத்தனை கிளப் இது வந்து கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இதுல நான் என்ன கிளப்புமே சொல்லல. அதுவா சஜஸ்ட் பண்ணிக்கிட்டது. ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவா ஓனா திங்க் பண்ணி என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஒரு சில கிளப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அது போட்டுக்கிட்டது தான் இதெல்லாம். நான் கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அதுவா ட்ரை பண்ணுது. என்எஸ்எஸ்லாம் அதுவே சேர்த்துக்குச்சு. கல்ச்சுரல் கிளப், டெக் கிளப், ஆக்சுவலா அகாடமிக் கிளப் தனி, நம்ம கேம்பஸ் கிளப் தனி, அப்படி கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தனித்தனியா நம்ம பண்ணுவோம் இல்லையா? இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதுல கொடுத்துருக்கோம். இந்த பிரசன்டேஷன் இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் டீடைல்டு, ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் டீடைலான செய்திகளை கொடுத்து என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஐடியாவும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அதான் இங்க முக்கியம். ஒரு தேங்க்யூ ஸ்லைட்ல கூட ஒரு விஷயத்தை அழகா சொல்லி இந்த ஸ்லைடு இந்த டூல் எனக்கு கொடுத்துச்சு. இப்ப 4 விதமான பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரே விஷயத்துக்கு, ஒரே கண்டென்ட்டுக்கு 4 டூல்ல நான் போட்டு 4 விதமான பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் எதுக்காக நான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன் அப்படின்னா, இது நான் ஒரே ஒரு டூல்ல இப்ப கிளாட் ட்ரை பண்ணியிருக்கேன், கிமின்னு ஒரு டூல் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னும் 2 டூல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் 4 வேற டிசைனர் என்ன ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னொரு டூல் என்னங்கிறது ஞாபகம் இல்லை. ஸோ 4 வேற டூல்ல நான் ட்ரை பண்ணி இப்படி ஒரு அவுட்புட் எனக்கு பிரசன்டேஷனுக்கு கிடைச்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி. நேற்று டீச் பாஸ் உங்களுக்கு நடத்தினாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு ஸ்டோரி அதுல கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, வெல்பவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு படிக்கிற ஒரு பையனும் அவனுடைய தோழியுமா, அதுதான் நான் 2 கேரக்டர்ஸ் தான் கொடுத்தேன். அந்த 10ஆம் வகுப்புல அவங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அந்த பையன் தாழ்வு மனப்பான்மையோட இருக்காரு, ஜெயிக்கணும், அவ்வளவுதான். பெரிய கண்டென்ட் எல்லாம் கொடுக்கல. நான் சிம்பிளா ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 2 கேரக்டரோட நேம் நான் கொடுத்தேன். ஆக்சுவலா நம்ம ஒரு கதை எழுதணும் அப்படின்னா நம்ம கேரக்டர் நேம் கொடுக்கணும், நம்ம டைட்டில் கொடுக்கலாம், அதோடைய சூழல் சொல்லலாம், இதுக்கு கிளைமேக்ஸ் எப்படி முடியணும் அப்படிங்கறத சொல்லலாம், என்ன மாதிரியான ஒரு சூழல் அவங்க இருக்காங்க, அதாவது எந்த ஃபேமிலியில இருக்காங்க, பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரியான சில இன்புட் எல்லாம் நம்ம கொடுத்து ஒரு ஸ்டோரி கேட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் சிறப்பான ஒரு கதை கிடைக்கும். நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கொடுக்காம டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்ததுதான் இது. அப்ப ஒரு அழகான ஒரு கதை எனக்கு கொடுத்துருச்சு. இந்த கதை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு டூல் மூலமா எடுத்தேன். டீச் பாஸ்ல நான் ஸ்டோரி எடுத்தேன். இதை எடுத்து கொண்டு போய் நான் சாட்ஜிபிட்டிலையும் ஜெமினிலையும் போட்டு நான் ப்ராம்ப்டை மாத்தி வாங்கினேன். இந்த ஸ்டோரியை கொடுத்து எனக்கு ஒரு வீடியோ ப்ராம்ப்டா சீன் பை சீன் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு. அப்ப சாட்ஜிபிட்டியும் ஜெமினியும் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரெண்டுத்துலயுமே ட்ரை பண்ணேன். எனக்கு சீன் பை சீன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. சீன் பை சீன் எனக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்ததை நான் என்ன ஸ்டைல் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அதுல மென்ஷன் பண்ணும். ஜஸ்ட் லைக் நம்ம இது ஒரு ட்ரையல் வெர்ஷனா நான் பண்ணி பார்த்தது. இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிசைன் அரேனா அப்படிங்கிற டூலுக்கு போனேன். டிசைன் அரேனால போயிட்டு அங்க வீடியோ, இமேஜஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுல வீடியோ செட்டிங்ஸ்ல வீடியோ நம்ம ஜெனரேஷன்ல போயிட்டு அதுல இந்த ப்ராம்ப்டை கொடுத்து எனக்கு 5 செகண்ட்ஸா எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அதுல வீடியோ ஜெனரேட் ஆகி சூப்பரா வீடியோஸ் ஜெனரேட் ஆகி வரும். அதுல என்ன ஒரு மேஜிக் அப்படின்னா, அது ஒரே ஒரு வீடியோ கொடுக்காது. இப்ப சாட்ஜிபிட்டில கொடுத்தோம் அப்படின்னா ஒண்ணுதான் நம்மளுக்கு அவுட்புட் வரும் இல்லையா? அதுல அப்படி இல்ல, 2 ஆப்ஷன் காட்டும். இந்த மாடல் வேணுமா, அந்த மாடல் வேணுமா, நம்ம சாய்ஸ் எடுக்கிறாப்ல இருக்கும். அதுக்கு அடுத்ததா திரும்ப ஒரு சிடின்னு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் கன்க்ளூஷன், நம்ம முதல்ல ஒரு ஏ செலக்ட் பண்ணிருப்போம், ரெண்டாவது சி செலக்ட் பண்ணிருக்கணும், ஏ அண்ட் சி காட்டி இதுல எது வேணும் அப்படின்னு கேட்கும், எந்த மாடல் வேணும் அப்படின்னு கேட்கும். அப்ப இதோட கன்க்ளூஷனா நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுக்கும். அப்படி ஒரு ஆனா ஃப்ரீல, அதாங்க முக்கியம். ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்கு, அது நான் எப்பவும் சொல்லிக்கிறேன். குறிப்பிட்ட வரையறையில அது நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு பிரசன்டேஷன். இது ஒரு தமிழ்ல, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததெல்லாம் இங்கிலீஷ்ல. இது ஒரு கவிதை, பாரதிதாசனுடைய ஆள் அப்படிங்கிற அழகின் சிரிப்பு கவிதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த ஆள்ங்கிற கவிதையை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இந்த பிரசன்டேஷன் உருவாக்குனேன். இது அந்த ஆலமரத்தை நம்ம கண் முன்னாடி நிக்கிறதும், பாரதிதாசனை பத்தின அழகான ஒரு பார்வையை சொல்றதும், அந்த கவிதையினுடைய அந்த சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த கவிதையினுடைய காட்சி அமைப்பை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்ததாக இந்த பிரசன்டேஷன்ல நான் உணர்ந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த
ஆலமரம் எப்படி இருக்கு, அதை எப்படி வர்ணிச்சிருக்காங்க, அது ஒரு பாயிண்டையுமே மென்ஷன் பண்ணி அந்த பிக்சரோட மென்ஷன் பண்ணி அழகா கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன வர்ணனையை அப்படியே கொண்டு பொன் இலைகளா தெரிஞ்சிச்சு அப்படிங்கறதும், அந்த விழுதுகளும் இலைகளும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கறதும், அந்த இலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கறதும், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கும், அடிமரத்துல வந்து காட்டுப்பூனை இருக்கும், பல ஆந்தை இருக்கும், இந்த மாதிரி அவங்க சொன்ன சருகுகள் எல்லாம் மெத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன காட்சி அமைப்பு, இது எல்லாமே டெக்ஸ்ட் கவிதையை கொடுத்து நான் வாங்கின ஒரு டெம்ப்ளேட் தான். இந்த பிக்சர் நம்ம உருவாக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சிரமம் இல்லையா? இது வந்து பயங்கரமா கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க, டிசைனிங்ல பயங்கரமா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க ட்ரை பண்ற ஒரு விஷயம். ஆனா நாம இப்படி ஒரு காட்சியாக கொடுக்கும் பொழுது, காட்சிப்படமாக நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அழகா மனசுல பதியும். அதுல நடக்கக்கூடிய சேட்டைகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் தனித்தனியா ஒரு பிக்சர் கொடுத்திருக்கு. அதுல இருக்கிற காதல் கிளிகளினுடைய விஷயங்கள், அந்த ஒரு 10 ஸ்டான்ஸாக்கும் அழகான ஒரு பிரசன்டேஷனா இந்த பிபிடி எனக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பிழைகள் எதுவும் இல்லாம இது வந்து நோட்புக் எல்எம்ல நான் உருவாக்குனது. இப்ப நோட்புக் எல்எம்ல உருவாக்குன ஒரு பிபிடில என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இதுல நீங்க எடிட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் 4 காட்டினேன் இல்லையா, 4 கேம்பஸ்ல இருக்குன்னு காட்டினேன் இல்லையா, எல்லாமே எடிட்டபிள் வெர்ஷன் தான். எல்லாமே எடிட் பண்ண முடியும். ஆனா இது எடிட் பண்ண முடியாது. அதுதான் இதுல ஒரு டிராபேக். எடிட் பண்ண முடியாதுன்னா இப்ப நம்ம பிழை இருந்துச்சுன்னா, ஆனா பிழை இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்கு சின்னதா ஒரு வழி இருக்கு. இது நம்ம வந்து நம்ம நினைக்கிற இடத்துல எடிட் பண்ணி இப்படி மாத்தி ஏதோ வைக்க முடியாது. இது என்ன பிக்சரா தான் அப்படியே வரும். அப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது குரங்கினச்சம், காற்று தாளாட்டுறது, அந்த கவிதையினுடைய கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அழகான பிக்சரோட சூப்பரான ஒரு பிபிடி இதுல ரெடி ஆயிடுச்சு. இது நோட்புக் எல்எம்ல பண்ணது. இப்ப நீங்க பிபிடி பாத்தீங்க, ஒரு பாட்டு பாத்தீங்க, ஒரு ஸ்டோரி பாத்துட்டீங்க. ஸ்டோரியினுடைய வீடியோ நான் வச்சிருந்தேன், அது உங்களுக்கு காட்டல. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து டிசைன் அரேனால வீடியோ ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப இல்ல. என்னன்னா அது அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்ப வந்து அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல, மத்த எல்லாமே இருக்கு. ஓகே, இப்ப இதுக்கு அப்புறமா இது மாதிரி உருவாக்குறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், எது நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப ப்ராம்ப்ட் எவ்வளவு முக்கியமா இருக்கு. அப்ப ப்ராம்ப்ட் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குல்ல. இப்ப ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ ப்ரொஃபசர் நாம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், நாம ஒரு விஷயம் செய்யறோம்னா எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், ஒரு ஈவென்ட் கோஆர்டினேட்டரா நான் எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், எனக்கு ஒரு பவர் பாயிண்ட் வேணும்னா நான் எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், ஒரு எக்ஸல் வேணும்னா எனக்கு எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கும், ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கான ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும், நான் அது இல்லாம ஒரு ஒரு டீச்சிங்காக நான் ஒரு விஷயம் செய்யும் போது எப்படி என்னோட ப்ராம்ப்ட் இருக்கணும், அதுல என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சோ அந்த ஐடியாவை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இப்ப இது எல்லாமே வந்து ப்ராம்ப்டுக்கான விஷயங்கள் தான். சார் தெரியுதுங்களா சார்? மேடம் தெரியுதுங்க. சரிங்க சார். வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுது இல்லைங்க? தெரியுது மேடம். ஓகே சார். ஓகே, இப்ப வந்து ஏஐல நம்ம கொடுக்க போற ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறது. இதுல பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட், இது எல்லா டூலுக்குமே இந்த ப்ராம்ப்ட் மாடலை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு டீச்சரா இருந்தா என்ன உங்க ரோல் என்னங்கறத முதல்ல சொல்லணும். நீங்க உங்களோட ப்ராம்ப்ட்ல முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லணும். நான் இப்ப என்னோட சப்ஜெக்ட் ஓரியன்டா இல்ல நான் என் காலேஜ் ஓரியன்டா நான் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா, முதல்ல நான் டாக்டர் என் அனிதா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னோட ஒர்க்கை, நான் இப்ப எதுக்காக இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிப்பேன். ஸோ என்னோட ரோல் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் தந்தாப்புல அந்த அவுட்புட் இருக்கும். அஸ் அ பேசிக் நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படிங்கிறதுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளோட ஒர்க்லயும் நம்ம காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட். ஆக்ட் as an experienced டீச்சர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், கரிக்குலம் டிசைனர். நம்ம ஒரு கரிக்குலம் டிசைனர் நம்ம இருப்போம் இல்லையா, நம்ம பாடத்திட்ட உருவாக்கத்துல நம்மளுடைய பங்கு இருக்கும். அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், அப்ப நம்ம இந்த ஏஐ டூல எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாடத்தை கொடுத்து இதுக்கு நீ பாடத்திட்டம் கொடுங்கிறதோ இல்ல வேற மாதிரி நம்ம கேட்கிறப்பயோ அதுக்கான அவுட்புட் அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படிங்கறதா. என்ன சொல்லணும், நம்ம சாட் ஜிபிடியோ, ஜெமினியோ, கிளாடையோ நீ என்ன செய்யணும், நீ எப்படி ஆக்ட் பண்ண, இந்த ரோலை எடுத்துக்க. நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரா எடுத்துக்க, இல்ல ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா எடுத்துக்க, இல்ல ஒரு கரிக்குலம் டிசைனரா,
ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனரா எடுத்துக்க, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா எடுத்துக்க, எஜுகேஷனல் கன்சல்டன்டா எடுத்துக்க, அசஸ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டா எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இதுல நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க சஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு ரோல் எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு நம்ம இது சொல்ல போறோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் கேள்வி கேட்டு நம்ம அதுல இருந்து அவுட்புட் வாங்குறது காட்டிலும் இது யாருக்கு கொண்டு போய் சேர்க்க போறோங்கிறத சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான அவுட்புட், நம்மளுக்கு பொருத்தமான அவுட்புட், அழகானங்கிறதுல பொருத்தமான அவுட்புட் வரும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஒரு யூஜி ஸ்டூடெண்டா, பிஜி ஸ்டூடெண்டா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா, இல்ல நம்ம வந்து லாங்குவேஜ் எடுக்கிறோம், லாங்குவேஜ் பார்ட் 1 எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா எந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறோங்கிறத சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், இல்ல நம்ம ஒரு பிகினரா நாம லேர்ன் பண்றதுக்காக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கும், அட்வான்ஸ் லேர்னரா இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கும், இந்த மாதிரி லேர்னர் யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி நம்ம அடுத்ததான் அவுட்புட் கேட்கணும். சப்ஜெக்ட், நம்ம எந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற விஷயம், தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷன்ஸ் அது நிறைய இருக்கு. லேர்னிங் அவுட்கம் என்னவா இருக்கணும்? எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் கிளியர்லி, இந்த கான்செப்டை எனக்கு கிளியரா கொடு, இல்லைன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் மோட்ல கொடு, ப்ராப்ளம் சால்விங் மோட்ல கொடு, கொலாபரேட்டிவ் லேர்னிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு ஆக்டிவ் ப்ராம்ப்டா இருக்கணும், ஆக்டிவ் ப்ரொமோட்டிங் லேர்னிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதும், இந்த மாதிரி சப்போர்ட்டிங் லேர்னிங் அவுட்கம் இதுல இருந்து என்ன மாதிரி வரணுங்கிறதுக்கும் ஒரு கீவேர்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த அவுட்புட் நல்லா இருக்கும். ப்ளீஸ் நீங்க ஒரு விஷயம் கொடுக்கும்போது சாட் ஜிபிடிலயோ, ஜெமினிலயோ, கிளவுட்லயோ கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா ஆட் பண்ணி ஒரு ப்ராம்ப்டை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் அவுட்கம் நீங்க வாங்க முடியும். அதுதான் விஷயம். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்க, நம்ம எவ்வளவுலாம் நம்ம இது எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம், ஆனா நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி சொல்ல தெரியாது. நம்மளுக்கு அதான் விஷயம். நம்ம இதெல்லாம் செப்பரேட் பண்றதில்ல. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய கற்றலையும் கற்பித்தலையும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கும். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி? இன்டராக்டிவ் லேர்னிங், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான். நான் இப்ப எல்லாமே என்னோட அவுட்புட் எல்லாம் கொடுக்குறேன், காட்டிட்டு இதை நம்ம எப்படி நான் இதை எடுத்தேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கறதா. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம், ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், கேஸ் ஸ்டடி, கேமிஃபிகேஷன், ஸ்டோரி டெல்லிங், ரோல் பிளே, இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாடலா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ரோல் பிளே பண்ண வைக்கிறது, ஒரு விளையாட்டு மூலமா சொல்ல வைக்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இதை எப்படி நீ சால்வ் பண்ணேன்னு சொல்ல வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம், நாம கற்கும் பொழுது இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம பேர் சூட்டி நம்ம இப்படி ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இதனுடைய வசதியை நம்ம எடுத்துக்கிறோம். AI டூலினுடைய வசதியை நம்ம எடுத்துக்கும் போது இப்படி நம்ம ப்ராம்ப்ட்ல இப்படி ஒரு டீடைல் கொடுக்கும் பொழுது அது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது நம்ம ப்ளூம்ஸ் வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இந்த ப்ளூம்ஸ் எது வேணும், இந்த கொஸ்டின் எந்த மாதிரி ப்ளூம்ஸ்ல வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே நம்ம கேட்கிறோம். எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பாடப்பகுதியை கொடுத்துட்டு எந்த மெத்தட்ல நம்மளுக்கு கொஸ்டின் வேணும், MCQவா வேணுமா, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் வேணுமா, எஸ்ஏ கொஸ்டின் வேணுமா, இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத்தனை ஆப்ஷன்ஸையும் நம்ம எது வேணும், எந்த ஃபார்மேட்டிவ்ல, சம்மரேட்டிவ்ல வேணும், இந்த மாதிரி எதுல வேணுங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்படியே அழகா கிடைக்கும். இதுல ஒரு சின்னதா ஒரு நுட்பம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க, இல்ல ஒரு யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, இல்ல நம்ம டிஆர்பிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுலயும் சரி, கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். எப்படி இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸை டெவலப் பண்றாங்க, எப்படி இந்த கொஸ்டின் பேட்டர்னுக்கு நாம வந்து அதுக்கு நம்ம பழகிறது அப்படிங்கிறப்ப அந்த கொஸ்டின் பேட்டர்ன் மாடலை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு PDF கொடுத்து இந்த பேட்டர்ன்ல எனக்கு கொஸ்டின் கொடு அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு இலக்கிய வரலாறு ஒரு பகுதி எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எடுத்து கொடுக்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாமோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், AI டூல் வந்து கொடுத்துரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரு சப்ஜெக்ட வேறு விதமாக நம்ம நார்மலா டைரக்டா படிச்சிருப்போம், அதை வேறு விதமா கேட்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பம் அடைவோம். ரெண்டுமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கே, இதை படிச்சோமா அதை படிச்சோமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. அதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சூப்பரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அவுட்கம் எப்படி இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்கணும், டேபிள்ல இருக்கணுமா, புல்லட்டின்ல இருக்கணுமா, லெசன் பிளானா வரணுமா, பிபிடி வரணுமா, இது மைண்ட் மேப்பா வரணுமா. மைண்ட் மேப் ஒரு சூப்பரான மெத்தடு. நம்ம நோட் புக் எல்லாமே அது ரொம்ப அழகா நம்ம பண்ண முடியும். ஃப்ளோ சார்ட், இன்ஃபோகிராஃபிலாம் ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு வந்துடும். இது மாதிரி எந்த மெத்தட்ல நம்மளுக்கு அவுட்புட் வேணும், கண்டென்ட்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், இது தமிழ்ல கேட்கும்போது நம்மளுக்கு தமிழுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும், ஆங்கிலத்துக்கு தகுந்த மாதிரி இதுல கொஞ்சம் அடிஷ்னலா இருக்கு.
வேற என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இதுல நம்ம கேட்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஈவெண்ட்ல இருக்கும்பொழுது நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒரு டிஸ்கஷனா இருக்கா, அசைன்மெண்டா கொடுக்க போறோமா, இல்ல என்ன ரெஃபரன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும், எஸ்டிஜி அலைன்மெண்ட் என்னவா இருக்கணும், இதெல்லாம் எதெல்லாம் சேர்க்கணுங்கிறது நம்ம இதெல்லாம் அடிஷனலா இதெல்லாம் எனக்கு சேர்த்து கொடு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடு, ஒரு ஆக்டிவிட்டி மோட்ல இதை எனக்கு கொடு, இதுல டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த மோடெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்டா இதுல ஏதாவது நம்ம எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ இது எல்லாமே நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆக்டிவிட்டியில இல்ல ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம என்ன விஷயங்கள் கேட்கிறோம், ஒரு ஈவெண்ட்ல என்ன விஷயம் நம்ம கேட்கிறோமோ அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பொதுவான கீவேர்ட்ஸ் வந்து ஜெனரேட், அனலைஸ், கம்பேர், சம்மரைஸ், எக்ஸ்பிளைன், கிரியேட், டிசைன், எவாலுவேட், ரீரைட், இம்ப்ரூவ், டிரான்ஸ்லேட், விசுவலைஸ், பிரெயின் ஸ்டார்ம் இதெல்லாம் வந்து பொதுவாகவே நம்ம ரெகுலர் லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ப்ராம்ப்ட். இதெல்லாம் வந்து இந்த கீவேர்டை பயன்படுத்தி நம்மளுடைய ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அழகான அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிரும். பொதுவா ஒரு ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்ட் அஸ் அ ரோல், நம்மளுடைய ரோல் என்னங்கிறத சொல்லணும். கண்டென்ட் ஆஃப் டைப் என்ன கண்டென்ட் வேணும், யார் ஆடியன்ஸுங்கிறத சொல்லணும், என்ன டாபிக், லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி என்ன வேணும், ப்ளூம்ஸ் லெவல் என்ன வேணும், எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வேணும், ஆக்டிவிட்டி என்ன மாதிரி இருக்கணும், இதெல்லாம் மேல கொடுத்ததுதான். இதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான அவுட்புட் நம்மளுக்கு வந்துரும் அப்படிங்கறதுதான் இதுல கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு பொதுவான ப்ராம்ப்ட் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட்டுக்கு எப்படி எல்லாம் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஒரு அகாடமிக் லெக்சர் அப்படி நம்ம பிபிடி கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும். அதுல ஸ்லைடோட டைட்டில், லேர்னிங் அப்ஜெக்டிவ், 3 to 5 கீ பாயிண்ட்ஸ், ஸ்பீக்கர் நோட்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், விஷுவல் சஜஷன், இதுல எது வேணுங்கிறத நாம சொல்லணும். ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், என்ன டூல்ஸ், யார் ஆடியன்ஸ், கரண்ட் ட்ரெண்ட் என்ன, ப்ராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம், ஸ்லைடோட ஓப்பனிங் எப்படி இருக்கணும், ஃபினிஷிங் எப்படி இருக்கணும், பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கக்கூடியது என்ன, சம்மரைஸா கொஸ்டின் ஆன்சர் என்ன நம்ம கொடுக்க போறோம், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ரிசர்ச் பிரசன்டேஷன் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பாருங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு ரிசர்ச் டாபிக், உங்களோட டாபிக் எப்படி இருக்கணும், அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, லிட்ரேச்சர் ரிவ்யூ என்ன, மெத்தடாலஜி என்ன. நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, நாம இதை முன்னுரையில ஒட்டுமொத்தமா நம்ம ஒன்னா கொடுத்துருவோம். நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, லிட்ரேச்சர் ரிவ்யூ என்ன, மெத்தடாலஜி என்னங்கிறத முன்னுரையிலேயே நம்ம முடிச்சிருவோம். ஆனா இது எல்லாத்தையுமே தனித்தனியா சயின்ஸ் பீப்புள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா சொல்றதுக்கு டேட்டா நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் தனித்தனியா கொடுக்கறதுக்கு நாம கத்துக்கணும். அப்ப நம்ம இந்த நம்மளோட பேப்பரை இன்னும் கொஞ்சம் அழகா டெவலப் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே பழகி இருக்கிற விஷயம் தான் நம்ம சின்னதா கொடுத்துட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் டீடைலா அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு நாம பழகிக்கணுங்கிறதா இந்த விஷயம். ஸோ ஃபைண்டிங், டிஸ்கஷன், இதுக்குள்ள இருக்கிற டிஸ்கஷன் என்ன, கன்க்ளூஷன் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, அடுத்ததாக ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு, இப்படிங்கிற இதெல்லாம் கொடு அப்படிங்கறத. இது ஒண்ணுத்தையும் நம்ம கொடுத்து நம்ம வாங்கணும். இந்த டூலை நம்ம பயன்படுத்துற முறை தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா உண்மையாவே நம்ம வந்து அழகா பயன்படுத்தலாம். ஜஸ்ட் கொடுத்து வாங்கி அப்படியே கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா அது வந்து நம்மளுடைய அறியாமையை வெளிப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா அது நம்மள வந்து ரொம்ப அறியாமை உடையவர்களாக திரும்பவும் நம்ம அந்த மாதிரி போய் நின்றுடக்கூடாது. பிளீஸ் அதனால அந்த கவனத்தை எடுத்துக்கிட்டு இந்த ப்ராம்ப்ட கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். ஒர்க் ஷாப்புக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஏஐ டூல்ல என்னென்னலாம் ப்ரெசன்டேஷன் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இருக்கு பாருங்க, ChatGPT, ஜெமினி, நோட்புக், எல்லாம் கிளாட் நோட்புக். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான் ஒரு டீச்சிங் ஏஐ டூலுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பயன்படுத்துறது. அதனால அதெல்லாம் வந்து நின்றுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் செமினார்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு. ஒரு இன்ஃபோகிராஃபி இருக்கணும், ஒரு ஐகான் இருக்கணும், ஒரு அனிமேஷன் இருக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்கலாம். இதுல எதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படிங்கறத இதுல நம்ம கொடுக்க முடியுது. இன்ஸ்டிடியூஷன் ப்ரெசன்டேஷன், ட்ரைனிங் ப்ரெசன்டேஷன், விஷுவல் ஃபர்ஸ்ட். விஷுவல் இருக்கணும்னா என்ன மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும், என்ன மாதிரி இருக்கும், விஷுவல்ல எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதா இங்க. விஷுவல் பிரசன்டேஷன் நீங்க கேக்குறீங்க, பிபிடில எனக்கு ஒரு விஷுவல் கொடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது பொதுவா விஷுவலா இருக்கக்கூடாது. அதுல கூட ஒரு இமேஜ் எப்படி இருக்கணும், ஒரு டயக்ராமா இருக்கணுமா, ஸ்மார்ட் ஆர்ட்டா இருக்கணுமா, டைம் லைனா இருக்கணுமா, ஃப்ளோ சார்ட்டா இருக்கணுமா, இப்படி இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இதுல நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் தூக்கி கொடுக்கும்போது நம்ம கேட்கிற எஃபெக்டிவான ஒரு அவுட்புட் நாம அதுல வாங்க முடியும். அனிமேட்டட்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுக்குள்ள இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்கும்பொழுது பெஸ்ட் அவுட்புட்டை நாம வாங்க முடியும். பொதுவா ஒரு பவர் பாயிண்ட்ல நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுங்கிறத இங்க நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்ன, எந்த ஸ்ட்ரக்சர்ல விஷுவல் என்ன இதுல இருக்கணும், என்கேஜ்மெண்ட் நம்ம முன்னாடி சொன்னதுதான். என்ன மெத்தட்லாம் நம்ம கொடுக்கணுமோ, உள்ளுக்குள்ள கொடுக்கணுமோ, ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை நாம வாங்க முடியும் ஒரு பவர் பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி ஒரு எக்ஸல் பிரசன்டேஷனை நம்ம கிளாட்ல இருந்து வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் அவுட்புட் கிடைக்கும். நார்மலா நீங்க எக்ஸல்ல நம்ம வந்து உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா எக்ஸல்ல ஃபார்முலாஸ் நம்மளுக்கு பெருசா தெரியாது, ஒரு டிசைன் நம்ம மெர்ஜ் பண்றது அதுல நிறைய தவிப்போம். இந்த பக்கெட் இழுத்தா அந்த பக்கெட் போகும், இந்த பக்கெட் கட் ஆகும், இதுல கலர் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண தெரியாது, கலர் காம்பினேஷன் தெரியணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க ஜஸ்ட் ஒரு வேர்ட்லயோ இல்ல உங்களுக்கு எக்ஸலே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பேசிக்கா தெரியுது அப்படின்னாலும் நீங்க வந்து டெம்ப்ளேட்குள்ள நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி கொடுத்துட்டு நீங்க எக்ஸலா கேட்டீங்கன்னா சூப்பர் எக்ஸல் ஃபைல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸலுக்கு என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ஓவராலா ஒரு எக்ஸலுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிவர்சலா எல்லாருக்குமே பொதுவான ஒரு ப்ராம்ப்ட்னா எப்படி இருக்கணும், அதோட பர்பஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள ஒர்க் ஷீட்ல இருக்கணும், என்ன டேட்டா இருக்கணும், என்ன டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கணும், என்ன சார்ட் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கறது. இதுல நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க தேவையில்லாத டெலீட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். எது தேவைங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல ஓவராலா ஒரு எக்ஸலுக்குள்ள என்னென்ன ப்ராம்ப்ட் இருக்கணுங்கிறத நான் உள்ளடக்கி கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு தேவையான விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அடுத்ததா பாருங்க. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடியது. அது வந்து ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, பேராசிரியர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பயன்படக்கூடியது. ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் எப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுல வந்து பர்சன்டேஜ் இருக்கணும், கிரேட் இருக்கணும், சிஜிபி இருந்தா சிஜிபி, பாஸ், ஃபெயில், ஸ்டேட்டஸ், கிளாஸ் ரேங்க், சப்ஜெக்ட், இது எல்லாமே கால்குலேட்டடா நம்மளுக்கு ஒரு மார்க் ஷீட் வேணும்னா பக்கா ஒரு மார்க் ஷீட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸலை பயன்படுத்துறதுக்கு சூப்பரா நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் உருவாக்கி கொடுத்துரும். நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னலாம் கொடுக்கணும், என்னென்னலாம் எனக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு இந்த பாருங்க, நேம், ரோல் நம்பர், டெய்லி அட்டெண்டன்ஸ், மந்த்லி சம்மரி, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ், ஷார்டேஜ் அலர்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் எலிஜிபிலிட்டி கால்குலேஷன், இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் அது நம்ம இதுல இருக்கு. இதுல உங்களுக்கு இதுல எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து நீங்க ஒரு டெம்ப்ளேட் கேட்டீங்க அப்படின்னா பக்கா எக்ஸல் டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்துடும். அழகா நீங்க எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அதுல ஒர்க் பண்ணிக்கலாம். ஈஸி டு வே. நம்மளுக்கு வந்து இதுக்கு உட்காந்து மெனக்கட்டு நீங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க உங்களோட மார்க் லிஸ்ட் கூட கொடுக்கலாம். ஒரு ஜஸ்ட் லைக் தட் சாஃப்ட் காப்பி ரோல் நம்பரோட கொடுத்தீங்கன்னா கூட அதையும் சேர்த்து அது ஃபார்மேட்டிவா ஒரு பக்கா ஷீட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். கோர்ஸ் அவுட்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிஏடிஎஸ் சிஓபிஓ அட்டைன்மெண்ட் நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கும் அழகான ஒரு ப்ராம்ப்ட் இதுல இருக்கு. என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறது பாருங்க. என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட், இன்டர்னல் அசஸ்மெண்ட், கோர்ஸ் மேப்பிங், அட்டைன்மெண்ட் கால்குலேஷன், டார்கெட் அச்சீவ்மெண்ட், கிராஃபிக் அனாலிசிஸ், இதெல்லாம் கேட்டுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிஓ மேப்பிங் அட்டைன்மெண்ட் போடும்பொழுது இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா ஈஸி டு அந்த கோர்ஸ் அட்டைன்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு நம்ம முட்டி மோதிட்டு இருப்போம். இது அதுல போட்டு அதுல எரர் வந்து அதுல நம்ம சால்வ் பண்றதுக்குள்ள பெரிய பாடா இருக்கும், ஒன்னா என்ட்ரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. பட் இது நம்மளுக்கு பெருசா ஈஸியா கை கொடுக்கும். நம்மளோட நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்க தேவையில்ல. நம்ம ஏஐ நம்மளுக்கு டீச் பண்ணும். இன்னும் சொல்ல போனா இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருக்கணும். அந்த டூலை சரியா நம்ம கேள்வி கேட்டு சரியா நம்ம பதில் வாங்கிக்கணும். ஏன்னா அது சில டூல்ஸ் வந்து மேம்போக்காக எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தானே கொடுக்கறதும் உண்டு. திருக்குறள் கேட்டீங்க அப்படின்னா அதே ஒரு திருக்குறள் எழுதி கொடுக்குற டூல்ஸும் இருக்கு. ChatGPT அந்த வேலையை செய்வான். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். எந்த வகையில, அதனாலதான் சொன்ன ஒரே ஒரு டூலை நம்பி இருக்காதீங்க. எந்த வகையில எந்த டூல் நம்மளுக்கு கை கொடுக்குங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸி டு ஒர்க். நம்ம வந்து ஈஸியா நம்ம இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கலாம். லெசன் பிளான் ட்ராக்கர், இது எல்லாத்துக்குமான ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுல எதெல்லாம் வேணும், ஒரு ப்ராம்ப்ட்ல இந்த விஷயம் செய்யறீங்கன்னா எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஒர்க்லோட் கால்குலேட்டர், ஈவன் பட்ஜெட் பிளானர், பக்காவான பட்ஜெட் கொடுக்குங்க. ஆனா நம்ம அந்த அளவுக்கு நம்ம வாங்க முடியாது. பட்
அதுல நம்ம எந்த விஷயத்தையும் விட மாட்டோம். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வேணுங்கிற ஒரு ஐடியா கொடுக்குது பாருங்க. அது ஒரு பக்கா பிளானிங்கா இருக்கும். ஈவென்ட் பிளானிங் ChatGPT ரொம்ப அழகா கொடுப்பான். ஈவென்ட் பிளான் கொடுத்து அதுல நம்ம என்ன மாதிரி நடத்தணுங்கிறது கொடுத்து, டைமிங் கொடுத்து, செஷன்ஸோட இது கொடுத்து, எல்லா SDGல இருந்து ஃபுட் பிரிண்ட் கொடுத்து, ஹேண்ட் பிரிண்ட் கொடுத்து, எல்லாம் கொண்டு வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா பண்ணி கொடுத்து, இது ஒரு பிரசன்டேஷனா கொடு, இல்ல ஒரு போஸ்டரா கொடு, போஸ்டர் வரைக்கும் அவனே கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். அதுல நீங்க வந்து மார்க் ஷீட் ஒண்ணு கேக்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் கொடுத்துரும். இப்படி ஒரு ஈவெண்டோட டைட்டில் கொடுத்து நீங்க டேட், டைம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கா பிளானிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ரிசர்ச் பப்ளிகேஷனோட ட்ராக்கருக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைப்படும், எதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கலாம். ஒரு பப்ளிகேஷன் டைட்டில், ஜேர்னல், இண்டெக்ஸிங், இம்பாக்ட் ஃபேக்டர், நம்ம இதெல்லாம் இப்ப நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்களை நோக்கி தான் நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். நம்ம UGCல ஜஸ்ட் லைக் நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணது இல்ல இன்னைக்கு காலம். நம்ம ஸ்கோபஸ்குள்ள போகணும்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஒய் நம்பர் தெரியணும், இம்பாக்ட் ஃபேக்டர் தெரியணும், இண்டெக்ஸிங் தெரியணும், ஜேர்னல்ஸ் தெரியணும், சைட்டேஷன் தெரியணும், இதெல்லாம் நம்ம தெரியணும். இதுக்குள்ள நம்ம போய் ஆகணும், பயணிச்சாகணும். போட்டியில நாமளும் போய் முன்னாடி நிக்கணும் அப்படின்னா இதை பத்தி எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நாமளும் அதை பத்தி எடுத்து பார்க்க தான் நம்மளுக்கும் அது தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இது எக்ஸல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராம்ப்ட், அதுக்குள்ள கீவேர்ட்ஸ். இது வந்து பேசிக் எக்ஸல் தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். இல்ல இந்த கீவேர்ட்ஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீங்க போட்டு பார்த்து நீங்க ட்ரை ஜஸ்ட் நீங்க யூடியூப்லயே கூட லேர்ன் பண்ணிக்கலாங்க. இந்த கீவேர்ட்ஸை எப்படி பண்றதுன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லயே உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கீவேர்டு என்ன பயனை உங்களுக்கு கொடுக்குதுங்கிறதையும் நீங்க கத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயன்படும். ஸோ அது எல்லாத்தையும் இதுல தொகுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பிரசன்டேஷனுக்கு, பவர் பாயிண்ட்டுக்கு, எக்ஸலுக்கு, ஒரு டீச்சிங்க்கு, ஒரு தமிழ் லிட்ரேச்சர் டீச்சருக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்தேன். இது இல்லாம இன்னும் 2 ப்ராம்ப்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம யூசேஜ் போயிடலாம், இன்னும் டைம் கம்மியா இருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு போயிடலாம். இப்ப நம்ம ஒரு பாட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத போய் முதல்ல பாக்கலாமா? இருக்கீங்களா? மேடம் இருக்கும். எஸ் சார். suno.com போட்டு suno.com போட்டு நீங்க இந்த டூலை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க லாகின் பண்ணிக்கிறது பெஸ்ட். பாருங்களேன், நான் ஒரு கவிஞர் கிடையாது, நான் ஒரு பாடகி கிடையாது, எனக்கு பாடவும் தெரியாது, கவிதை எழுதவும் தெரியாது. தமிழாசிரியர் தான் நானுங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா என்னால வந்து ஒரு கவிதையை எடுத்து ஒரு பாட்டை உருவாக்கிட முடியும். நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது, இப்படி எதுவுமே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பண்ணிட முடியும், நம்ம வந்து பண்ண முடியும். பாருங்க, இதுல நான் உருவாக்கின பாடல்கள்லாம் இருக்கு. இந்த சுனோ டூல் வந்து வந்த புதுசுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நாம ஒரு லிரிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நிறைய மாத்திடும், அது வேர்டிங்ஸ் எல்லாம் மாத்திட்டு அவன் அபத்தமா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா இப்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அழகா கொடுக்குது, எந்த பிழையும் இல்லாம. வேற எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்றது இல்லைங்க, ரொம்ப அழகாவே கொடுக்குது. வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அவ்வளோ பிழைகள் வரும், அது வேற வேர்ட்ஸ் போடுறோம். இன்னொன்னு சொல்லவா, இது தானா லிரிக்ஸும் நம்ம வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். நீங்க அதுக்கும் நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சுனோ எல்லாரும் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, நீங்க என்ன மாடல்ல வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் இதுல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு இந்த சஜஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத்தனை மாடல்ல நீங்க வந்து பாட்டு எடுத்துக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் வேணும்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன வாய்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை அப்லோட் பண்ணிக்கிறோம். இந்த ஆடியோக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட லிரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் அப்லோட் பண்ணுங்க. இல்ல ரெக்கார்டிங்ல நீங்க உங்களோட வாய்ஸ்லயே நீங்க வந்து கவிதையை வாசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க உள்ள போய் டாக்குமெண்ட் எடுத்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு
என்ன வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு இது ப்ரோ வெர்ஷன் போது. அதுல இருக்கிற வாய்ஸே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ப்ரோ வெர்ஷனோட பிளான். அதுல இருக்கிற வாய்ஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுல ரீமிக்ஸ்ல ஒரு சாங் வருது. சார் கேக்குதா? மேடம் கேக்குது மேம். எஸ் சார். கேக்குது மேம், கேக்குது மேம். எஸ் சார். எஸ் சார். சாங் ப்ளே ஜஸ்ட் பண்றது இதுல கேக்கல. எஸ் சார். எஸ் சார். ஜஸ்ட் இதுல போய் ஸ்கிரீன் தெரியுதுங்களா சுனோ ஆப்? ஸ்கிரீன் தெரியுது மேடம். எஸ் சார். எஸ் சார். சாங் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க எந்த பாட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க சங்க இலக்கியம் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்பவே கூட நான் ஒரு பாட்டு எடுத்து பண்ணி தரேன் பாருங்க. ஓகே. இது ரொம்ப பெரிய பாட்டா இருக்கு. ஒரு சின்ன பாட்டு எடுத்துக்கோ. இல்ல சும்மா இதுல ஒரு பேராகிராஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். இல்ல பேஸ்ட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். இல்ல இருக்கிற ஸ்டைல்ஸே அப்படியே நான் ஓகே சொல்லிட்டேன். கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் வந்துச்சு பாருங்க. அதுக்குள்ள வந்துச்சு பாருங்க பாட்டு. ரொம்ப நேரம்லாம் எடுக்கல. 1 நிமிஷம் தான். உடனே பாட்டு ரெடி. மியூசிக் போட்டு பாடி நம்மளுக்கு அவுட்புட் ஃபுல்லா வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச சங்க இலக்கிய பாட்டு, திருக்குறள் எல்லாத்தையுமே நம்ம இப்ப பாட்டாக்கிடலாம். எதையுமே மிச்சம் வைக்க வேணாம். நீங்க எழுதுன கவிதைகளை பாட்டாக்கிடலாம். ஒரு பாடலாசிரியர் ஆகணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து சினிமால போய் தான் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. தனியா ஆல்பம் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா ப்ரோ வெர்ஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே தெளிவான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். ரெடி பாட்டு 57 செகண்டுக்கு.
சார் ஒரே பாட்டை 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது அதுவே. மேம் சார் கேட்டுச்சிங்களா? 2 ஒரே லிரிக்ஸ், ஒரே பாடல் வரிகள் 2 விதமான பாடல் கொடுத்துச்சு பாத்தீங்களா? அந்த சாங்கான ஆடியோ கேட்கலைங்க மேடம். கேக்குறீங்களா? கேக்குது. கேட்கலைங்க மேடம். அச்சோ. சரி, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா 4 ஆப்ஷன் கொடுக்குங்க சார் அது. 2 வந்து ப்ரோ வெர்ஷன், 2 வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ல எடுத்துக்கலாம். 2 வித்தியாசமான பாடல் வந்து 2 வேற வேற டியூன்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்ப நம்ம முதல்ல ஒரு பாட்டு கேட்டீங்களா, ஃபர்ஸ்ட் நான் அவுட்கம் கொடுக்கும்போது அதுவுமே வந்து எனக்கு 4 வெர்ஷன் கொடுத்ததுதான். நான் செலக்ட் பண்ண ஒரு வெர்ஷன் தான் நம்ம போட்டு காட்டினது. இப்ப நம்ம கொடுத்த லிரிக்ஸ்க்கு பாடல் உடனே 1 நிமிஷம் தான் சார் ஆச்சு. 1 நிமிஷத்துல நம்மளுக்கு பாடல் ரெடி ஆயிடுச்சு. இந்த suno.com நீங்க எல்லா கவிதைகளையுமே பாடலா உருவாக்க முடியும். இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாடுக்கு வர. நான் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு சீக்கிரமா இப்ப நீங்க நிறைய பாத்தீங்க இல்லையா, ChatGPT-ல நம்ம ஒரு கொடுத்தோம் இல்லையா, ஒரு டைட்டில் கொடுத்தோம். அது ஒரு 29 ஸ்லைடுக்கான ஆப்ஷன் கொடுத்துச்சு. என்ன கொடுத்தோம்? அதே ப்ராம்ப்ட தூக்கி கொடுப்போம். கிவ் AI tools for Tamil related PPT. அவ்வளவுதான் கொடுத்தேன். ஒன்னும் பெரிய ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்கலங்க. இதை கொண்டு போய் அப்படியே கிளாட்ல கொடுப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா நம்ம டீடைல் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ட்ரையலுக்காக இதோட அவுட்புட் எப்படி, அதோட அவுட்புட் எப்படின்னு நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஜஸ்ட் ஒன்லைன்ல நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சின்ன சின்ன நுணுக்கங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப அழகான ஒரு அவுட்புட். நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அத்தனையும் உள்ளடங்கிய ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து அதுல வாங்கிக்கலாம். டாபிக் கேக்குது. மேம் இந்த பாடலை எப்படி மேம் வீடியோவை கன்வெர்ட் பண்றது? சார் வீடியோக்கு டிசைன் ஏரேனான்னு இருக்கு சார். இன்னொன்னு நம்ம நோட்புக் எல்எம்ல நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நோட்புக் எல்எம் வந்து ஸ்லைட்ஸா தான் கொண்டு போகும். டிசைன் ஏரேனா உங்களுக்கு வீடியோ கொடுக்கும். டிசைன் ஏரேலாம் வீடியோ கிரியேட்டிங் இப்ப வேலை செய்யல. என்னன்னா அது வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு உடனே காட்டுறேன். நான் போன முறை கொடுக்கும் பொழுது அது சூப்பரா ஒர்க் ஆனிச்சு. வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். அது இப்போ கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேலை செய்யலைங்க. காட்டுறேன் இருங்க. நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதான் உண்மை. சரி, இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம், இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம், நீங்க ஜஸ்ட் தேட ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய உங்களை கிட்ட வந்து சேர்ந்துரும். நம்ம தேடணும்னா நம்ம கிட்ட வந்துருங்க. நம்ம தேடுற விஷயம் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்படிதான் நாங்களும் இதை கத்துக்க ஆரம்பிச்சோம். இது இது இதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம வந்து நம்ம பின்தங்கி இருக்கக்கூடாது. ஒரே விஷயம், நம்ம இப்ப நான் ஒரு யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கும்போது ஒரு இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயம் தாங்க. அதுதான் நம்மளை வந்து முன்னோக்கி செலுத்துச்சே தவிர வேற எதுவுமே கிடையாது. நாம அவங்களுக்கு மேல தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிறதான். இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து கை கொடுக்குதுங்க. ப்ராம்ப்ட் சாரி பிபிடி கிளாட் வந்து 2-3 மினிட்ஸ் டைம் எடுத்தாலும் ஒரு பக்காவான பிபிடி இப்ப வரும் பாருங்க.
கிளாட் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கிளாட வந்து சாட் ஜிபிடின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. கிளாட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னா, பிபிடி எக்ஸல் நீங்க கிரியேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துட்டேன், அவுட்புட் காமிச்சிட்டேன். அது இல்லாம இதுல வந்து நீங்க யாப் அழகா கொடுப்பாங்க. கிளாட் வந்து யாப் அழகா பிரிச்சு தலை பிரிச்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. மிஸ்டேக்ஸே இல்லாம கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா ஒரு தமிழ் இலக்கணத்தை நம்மளுக்கு ஒரு ஏஐ டூல் நம்ம கணினி தமிழ்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்தணும். அதுல இருக்கிற பிழைகள் என்னவோ அதை எப்படி சரி செஞ்சுக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணுங்க. அதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர இதுல இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு போறதுனால எதுல கரெக்டா இருக்கு, எதை நம்ம இதோ வந்துருச்சுங்க. இப்ப நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இங்க எனக்கு விசிபிள் ஆகும், இங்க ரைட் சைடு எனக்கு விசிபிள் ஆகும். ஏதாவது நான் எனக்கு சேஞ்சஸ் வேணும்னா நான் ப்ராம்ப்ட்லயே நான் திரும்ப எடிட் கொடுத்து நான் பண்ணிக்கலாம். இல்லையானா நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்ப டவுன்லோட் பண்றேன். இது விசிபிள் ஆகிறதுக்குள்ள இது டவுன்லோட் ஆகிடும். இந்த பாருங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் தமிழ் டீச்சர்ஸ் பிபிடி தான் நான் கேட்டேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த பக்காவா வந்துருச்சு. எனேபிள் எடிட்டிங் இருக்கு பாருங்க, எடிட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, ஃபாஸ்டர் ப்ரிப்பரேஷன், ஈஸியர் டைப்பிங், பெட்டர் லிசனிங் ப்ராக்டிஸ். நான் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட்டுக்கு என்னென்ன ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்கலான்னு ஒரு விஷயம் சொன்னேன். நான் அப்படி எதுவுமே இதுல கொடுக்கல. எதுவுமே கொடுக்காம அதுவா கொடுத்த விஷயங்கள் தான். அதுதான் கிளாடோட சிறப்பு. 7 ஸ்லைட்ல முடிச்சிருச்சு. நம்ம எத்தனை ஸ்லைடு வேணுங்கிறது கேட்கறத பொறுத்து இருக்கு, நம்ம கேட்கிற விஷயங்களை பொறுத்து இருக்கு. இதே மாதிரி கிமின்னு ஒரு டூல் இருக்கு. கிமிலையும் நீங்க பவர் பாயிண்ட் சூப்பரா போட்டு வாங்கலாம். 50 ஸ்லைடு வரைக்கும் வாங்கலாம். 50 ஸ்லைடு வரைக்கும் அதுல போட்டு கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறமா மறுநாள் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். கிளாடோ அது மாதிரிதான். ஒரு நான் பெரிய டாக்குமெண்டேஷன் அதை பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதோட டோக்கன் சரியா போயிடும், சீக்கிரமா மறுநாள் தான் பண்ண முடியும். இப்ப நான் ஒரே ஒரு லைனுக்கு இப்படி ஒரு பிபிடி டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க கிளாட்ல. இதுல வந்து யாப் இல்லாம நீங்க பண்ணி பார்க்கலாம். இருங்க, நான் ஆல்ரெடி இந்த பாருங்க, பாடலுக்கு தெரியுதுங்களா? ஒரு பாட்டு நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன், காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். இதோட பொருள் தனித்தனியா பிரிச்சு நம்மளுக்கு பொருள் கொடுக்குது, அசை பிரிச்சு கொடுக்குது. ஸ்கூல்ல நம்ம நடத்துறதுக்கு சூப்பரான ஒரு டூல். இதுக்கு மேல தலை பிரிச்சு கொடுக்கும். இது எல்லாமே இது பண்ணி கொடுக்குங்க. வாய்ப்பாட சொல்லி அசை பிரிச்சு எல்லாமே பக்காவா பண்ணி கொடுப்பாப்ல இந்த கிளாட். டிசைன் அரேனா பாத்துக்கோங்க. டிசைன் அரேனா நான் இதுதான் நான் உங்களுக்கு வீடியோக்கு சொல்லியிருந்தேன். இந்த பாருங்களேன், வீடியோ கம்மிங் பேக் சூன், திரும்ப வந்து சீக்கிரத்துல வரும்னு வீடியோ போட்டிருக்காங்க. அது இல்லாம இதுல என்னென்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஈஸி டு கிரியேட். நீங்க ஒரு கணினி தமிழ் பேரவை வைக்கிறீங்க, ஒரு கணினி தமிழ் மன்றம் வைக்கிறீங்க, இல்ல ஒரு நீங்க எந்த இது வச்சாலும் சரி, அது வந்து நீங்க ஒரு ப்ராம்ப்ட், சிங்கிள் ப்ராம்ப்ட்ல நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்ஸ் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்லைட்ஸ் ஆப்ஷன் வந்து இப்ப கிளாட்ல டோக்கன் சரியா போச்சு, நீங்க இன்னொன்னு ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்கு, டிசைன் அரேனா யூஸ் பண்ணிக்கலாம். கிமி நான் உங்களுக்கு இதுல ஓபன் பண்ணல, கிமி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிமில நீங்க அதே மாதிரி ஸ்லைட்ஸ் வந்து ஈஸியா ப்ராம்ப்ட் கொடுத்து அழகா ஸ்லைட்ஸ் நான் காட்டின கலர்ஃபுல் ஸ்லைட்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம், கேம் டெவலப் பண்ணலாம். நம்மளோட தமிழ் கற்றல் கற்பித்தலுக்கான விஷயங்கள் செய்யறதுக்கு இந்த கேம் டெவலப் பண்றதும் நம்ம பண்ணலாம். 3D டிசைனு, டேட்டா விசுவலைசேஷன், இது எல்லாமே. லோகோ கிரியேஷன், நம்ம லோகோ கிரியேட் பண்ண சொல்லி நம்ம வந்து போட்டியெல்லாம் வைப்போம். நம்ம ஒரு மன்றம் வச்சிருப்போம், தமிழ் மன்றம், அதுக்கு ஒரு லோகோ நம்ம யோசிக்கிறத நம்மளுக்கு யாரும் கிரியேட் பண்ணி தர மாட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களா கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிறப்ப இது பாருங்க, ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இதுல நம்ம பண்ணிக்கலாம், லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு லோகோ கிரியேட் பண்ணுவோமா? திருவள்ளுவர் தமிழ் மன்றம், கிரியேட் லோகோ கொடுத்துட்டேன். சும்மா செத்த நேரத்துல நம்மளுக்கு உருவாக்கிடும்.
இல்ல கிளாட்ல இன்னொரு மைனஸ் என்னங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன சின்ன பிழைகள் இருக்கும்னு சொன்னது, அதாவது அந்த ஆப் பிரிச்சதுல சின்ன பிழைகள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது இல்லாம கிளாட்ல நீங்க ஒரு மெயில் ஐடியில ஓபன் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு மெயில் ஐடியில நீங்க ஓபன் பண்ணாலும் வேலை செய்யாது. எப்ப அப்படின்னா உங்களோட டோக்கன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா ChatGPT அப்படி கிடையாது. ஒரு மிஷின்ல நீங்க எத்தனை மெயில் ஐடி போட்டு வேணாலும் நீங்க வேலை செய்யலாம். ஆனா கிளாட்ல ஒரு மிஷின்ல ஒரு மெயில் ஐடியில தான் வேலை செய்ய முடியும். நீங்க இன்னொரு வேலை செய்யணும்னா லேப்ல நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அப்ப வேணா நீங்க இன்னொரு மிஷின்ல கிளாட் வந்து வேற மெயில் ஐடி போட்டு ஓபன் பண்ணி நீங்க வேலை செய்யலாம். அதுல வந்து ஒர்க் பண்ணலாம். பட் ஒரு மிஷின்ல ஒரு மெயில் ஐடி போட்டு அதுல டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வேற ஒரு மெயில் ஐடியை போட்டு நம்ம இன்னொரு கிளாட் இது ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பண்ணவே முடியலங்க. நானும் நிறைய அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வேற மிஷின்ல முடியுது. நீங்க நிறைய நம்ம 4 மெயில் ஐடி எப்படி இருந்தாலும் வச்சிருப்போம். பர்சனல்ல 2 வச்சிருப்போம், 2 வந்து காலேஜோட மெயில் ஐடி வச்சிருப்போங்கிறப்ப ஒரு மெயில் ஐடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ChatGPT எல்லாம் அப்படி பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட்புக் LMல ஆனா அப்படி இல்ல. நீங்க வந்து எத்தனை மெயில் ஐடியும் ஒன்னா வந்து ஒரு மிஷின்ல ஓபன் பண்ணிக்க முடியும். நான் இதுலயே 2 மெயில் ஐடியில 2 நோட்புக் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேங்க. நோட்புக் எல்லாம் ஒரு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, லோகோ ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம நோட்புக் எல்லாம் போயிட்டு வந்துருவோமா? இப்ப சுனோ உங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சு. டிசைனர்னால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். கிளாட், ChatGPT, ஜெமினி எதுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். கிளாட நம்ம ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு அசிஸ்டன்ட் அது. கிமி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல டூலா இருக்கும். கிமி இதுல ஓபன் பண்ணியிருக்கேன் பாருங்க. டீப் ரிசர்ச் எப்பயுமே வந்து ரிசர்ச் ஓரியன்டா நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த டீப் ரிசர்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ChatGPTலயும் அந்த ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு உட்காந்து நீங்க அதுல வந்து நீங்க லிட்ரேச்சர் வியூ கேட்கறதா இருக்கட்டும், பேப்பர்ஸ் டைட்டில் கொடுத்து என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குன்னு கேட்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்டீங்கன்னா இது வந்து நல்லாவே கொடுக்கும். அதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணலாம். ஸ்லைட்ஸ் ஸ்லைட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இதுல கொடுக்குற டாஸ்க் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ், ஷீட்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாவே இவனே கொடுத்துருக்கான் வெப்சைட்டுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணி நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பரா கிமி ஒர்க் ஆகும். கிமி சைன்இன் பண்ணீங்கன்னா போதும். சைன்இன் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஈஸியா நீங்க சைன்இன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுப்பாப்ல. எனக்கு நோட்புக் எல்லாம் எடுத்துறேன். நம்ம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நோட்புக் எல்லாம். இங்க பாருங்க நோட்புக் எல்லாம். இப்ப நான் இது வந்து காலேஜ் ஐடியில ஓபன் பண்ணது. ஏற்கனவே நான் ஒர்க் பண்ண ஷீட்ஸ் இதுல இருக்கு. பக்கத்திலேயே பாருங்க, இது என்னோட பர்சனல் ஐடியில நான் ஓபன் பண்றேன். இப்ப நோட்புக் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இருங்க வரேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓபன் பண்ணி காட்டணுமா இல்ல நீங்க நோட்புக் எல்லாம் ஓபன் பண்ணிப்பீங்களா? பண்ணிடுவோம் மேடம். நீங்க அப்படியே பண்ணிடுவீங்க இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். நீங்க ட்ரை ஜெமினி நோட்புக் போட்டீங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்து நீங்க உள்ள போயிடலாம். இப்படிதான் வரும். இது வந்து நான் பண்ணி வச்சதுனால எல்லாமே ஒர்க் பண்ண பிளேஸா இருக்கு. இதுல நீங்க கிரியேட் குள்ள போயிடுங்க. கிரியேட் நோட்புக் எல்லாம் குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இதுதாங்க முக்கியமான இடம். இதுல 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இவனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவனே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 3 ஆப்ஷன் இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல நீங்க சோர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். சோர்ஸ் இல்ல எனக்கு வந்து சோர்ஸ் தேடி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வெப் சர்ச் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது சர்ச் பண்ணி கொடுக்கும். நான் இப்ப என்ன ஒரு டைட்டில் கொடுக்குறேன்னா ஆழ்வார்கள் கொடுக்குறேன். ஆழ்வார்கள் வெப் சர்ச் பண்ணி கொடுப்பா. சாரி, வெப்சைட்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ஆழ்வார்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் பத்தின தகவல் இருக்குங்கிறது அது சர்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல நீங்க ஏதாவது பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பேஸ்ட் பண்ணலாம். ஆட் சோர்ஸ்ல போய் நீங்க அந்த பாருங்க வந்துருச்சு. ஒரு 10 ஆப்ஷன் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இம்போர்ட் கொடுத்தாச்சு. கொடுத்தா இது எல்லாம் உள்ள வந்துருச்சு. நீங்க ஒரு 10 PDF வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே படிச்சு உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரணும்னாலும் அழகா ப்ரிப்பேர் பண்ணி தருவாப்ல இந்த நோட்புக் எல்லாம். நீங்க இது எல்லாமே ஆட் சோர்ஸ் கொடுத்து உங்களோட PDF எடுத்துக்கலாம். இல்ல உங்களோட டிரைவ் இந்த வெப்புக்குள்ளேயே பாருங்க டிரைவ் ஆப்ஷன் இருக்கு. டிரைவ்க்குள்ள நீங்க போட்டு வச்சுட்டு டிரைவ்க்குள்ள இருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெப் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கூகுள்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல விசிபிள் ஆகும். இதெல்லாம் வந்து சோர்ஸா நம்ம எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க நம்ம இதை ஒர்க் பண்ணலாம்.
இந்த ஒர்க்கோட அவுட்புட் வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க. நோட் புக் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்றதுக்குள்ள சாட் ஜிபிடி மாதிரியோ கிளாட் மாதிரியோ வராது. ஒரு 15 மினிட்ஸ் ஆவது எடுத்துக்கும். டிசைன் அரேனாக்குள்ள அந்த பாருங்க, டிசைன் அரேனா இது கொடுத்துருச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஆனா தெரியுதுங்களா? லோகோ கொடுத்துருச்சு. தெரியுது. எஸ் சார், லோகோ அது கொடுத்துருச்சு. நான் இதுல எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் லோகோ கொடுன்னு கேட்டேன். ஆனா நம்ம இதுதாங்க நம்ம ப்ராம்ப்ட சரியா கொடுக்கறதுக்கும் ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கறதுக்குமான வித்தியாசம். நம்ம இன்னும் தெளிவா திருவள்ளுவர் நம்ம தமிழ் ஆப்ஷன் இன்புட் கூகுள் இன்புட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்ல நம்ம டைப் பண்ணி இந்த டைட்டில்ல கீழே வரா மாதிரி, நம்மளோட காலேஜோட நேம் வரா மாதிரி, திருவள்ளுவரோட பிக்சர் வரா மாதிரி, இப்படி நம்ம சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அழகா ஒரு லோகோ வந்திருக்கும். அப்படி இல்லைங்கிறப்போ ஒரு மாடல் இதுதான் நம்மளுக்கு லோகோ கிரியேட் ஆயிடுச்சு. 2 ஆப்ஷன் கேக்குது பாருங்க. நான் இப்ப ஏ அண்ட் பி கேக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன், ஏ அண்ட் பி கேட்கும், நம்ம அதுல ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம இதுல ஏ சேர்ப்போம், அது பார்க்க நம்மளுக்கு வித்தியாசமா தெரியுது, அதனால இதுல ஏ செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, அடுத்தது சி அண்ட் டி கேக்குது. நான் இதுல சி செலக்ட் பண்றேன். இப்ப இது ரெண்டுத்துல எது வேணும்? எனக்கு சி வேணும். சி எனக்கு ஓகே. பி அண்ட் டில எது வேணும்? டி ஓகே வச்சுக்கோங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. டி ஓகே. சி தான் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஆனா என்ன பாருங்க, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இது இல்லாம நாம அழகா நம்ம பண்ணிக்கணும். நம்மளோட ப்ராம்ப்ட் தாங்க அதை அழகா கொடுக்கும். ஃபைனலா நம்ம கேட்ட மாதிரி அழகா ஒரு திருவள்ளுவர் முன்னாடி திருக்குறள் இருக்கிற மாதிரி மேல திருவள்ளுவர் தமிழ் மன்றம்ங்கிறதோட ஒரு லோகோ கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம யாரையும் போய் கேட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சார் டைம் இருக்குங்களா? ஒரு 5 மினிட்ஸ். ஓகே பேசலாம். எஸ் சார், இதோ முடிஞ்சிச்சு. நோட் புக் எல்லாமோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப டிசைன் அரேனா முடிச்சாச்சு, கிளாட் முடிச்சாச்சு, சாட் ஜிபிடி, ஜெமினி, சுனோ, கிமி உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். இது இல்லாம நோட் புக் எல்லாம் நம்ம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இப்ப உங்களுக்கு புதுசா ஒரு சோர்ஸ் இந்த பாருங்க, ஆழ்வார்கள் பத்தி அதுவே நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம சோர்ஸா வச்சுக்கிட்டு இதுல ஆப்ஷன் இருக்கு இல்லையா ரைட் சைட்ல, இதுல எதை வேணாலும் உருவாக்கிக்கலாங்க. இதை நம்ம கொடுத்தோம்னா 15 மினிட்ஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அவ்வளவு டைம் எடுக்க வேணாம். நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதுல நம்ம பாத்துக்கலாம். இங்க பாருங்க, சார் கேட்டுச்சிங்களா? ஆடியோ கேட்கலையா? மேபி நம்மளோட மைக் ஆன்ல இருக்கிறதுனால இந்த ஆடியோ கேட்க மாட்டேங்குது. இது வந்து ஒரு வீடியோஸ். ஆக்சுவலா இது நோட் புக் எல்லாம் கிரியேட் பண்ற வீடியோ எப்படி இருக்கும்னா, வீடியோ ஓடாதுங்க, ஸ்லைட்ஸ வீடியோவா கொடுத்துருப்பாங்க, பின்னணி குரலோட நம்மளுக்கு வந்திருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இது ஸ்லைட்ஸ் பிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதே கவிதைக்கு தாங்க, இந்த மனிதனை தேடின ஒரு கவிதை மூ மேத்தாவனுடைய பாடலா உருவாக்கி இருந்தேன் இல்லையா, அதுல நான் உருவாக்கின விஷயங்கள் தான் இது எல்லாமே. வினாடி வினா நீங்க ரெடி பண்ணிக்கலாம், மின் அட்டைகள் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு டிஸ்கஷன் ஆடியோவா இருக்கும். ஆடியோ தான் கேட்கலன்னாச்சு, அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இன்ஃபோகிராஃபி கேட்டோம்னாலும் இன்ஃபோகிராஃபி எப்படி பண்ணிருக்குங்கிறத பாருங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ண விஷயங்களை காட்டுறேன். இது எல்லாத்துலயுமே இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இதுல இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஆரோ மார்க்ல போயிட்டு நீங்க என்ன ஸ்டைல் வேணுங்கிறத ப்ளீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அது ஒரு அழகான ஸ்டைல நம்மளுக்கு கொடுக்கும். இது ஜெனரேட் ஆகுது. இந்த 10 சோர்ஸையும் அனலைஸ் பண்ணி இது ஒரு இன்ஃபோகிராஃபி கொடுக்குது. இன்ஃபோகிராஃபிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போஸ்டர் மாதிரியான ஒரு டீடைல்டு வெர்ஷன் தான். உங்களுக்கு இன்ஃபோகிராஃபியோட அவுட்புட் வேணும் அப்படின்னா
ஏன்னா இதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனாலதான் நான் எல்லாமே அவுட்புட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுல போனது. இது வீடியோ கிரியேஷன். டிசைனரான வீடியோ கிரியேஷன் கேட்டீங்க இல்லையா? இது வந்து அதுல பண்ண வீடியோ. ஆள் கவிதையினுடைய வீடியோ இது. பாரதிதாசனுடைய கவிதைய. அனிமேஷன் மாடல்ல கேட்டதுனால அது இந்த மாதிரி கொடுத்திருக்கு. ஓகே, டைம் ஆயிடுச்சு நமக்கு. இது ஜென்ரேட் ஆகல இன்னும். சரி, ஓகே. நோட் புக் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுதாங்க ஆப்ஷன். ஆடியோ ஓவர்வியூ கொடுக்கும், ஸ்லைடு கொடுக்கும், வீடியோ கொடுக்கும், மைண்ட் மேப் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். எல்லாத்தோட அவுட்புட் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன். பட் இதுல இமீடியட்டா உங்களுக்கு வரல. அது வர்றதுக்கு தான் ஒரு கொஞ்சம் காலதாமதமாகும். இப்ப நம்ம அந்த வந்துச்சு பாருங்க. இப்ப ஒட்டுமொத்தமா 12 ஆழ்வார்களையும் ஒரு இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இப்படி ஒரு டேட்டா நம்மளுக்கு வந்து கொடுக்குது. இதே மாதிரி இன்ஃபோகிராஃபில ஒரு அழகான போஸ்டர் கொடுக்கும். இது ஒரு என்ன சொல்லலாம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஈஸியா நம்மளுக்கு கவர் ஆகும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. குவிஸ் வேணா குவிஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குவிஸ் வந்து டஃபா வேணுமா, லெவல் கூட அதுல இருக்கும். நீங்க ஸ்டாண்டர்டு, மீடியம், டஃப் அந்த மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம். எத்தனை கவுண்ட் வேணும் அப்படிங்கறது சாய்ஸ் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாருங்க, கிரியேட் ஒரு ஓன் ஸ்டைல்ல பிரீஃபா, ஸ்டடி கைடா வேணுமா, பிளாக் மாதிரி வேணுமா அப்படிங்கறதும் நீங்க எடுத்துக்கலாம். மைண்ட் மேப் ரொம்ப சூப்பரா கொடுக்கும். என்னோடது இதுல இப்போதைக்கு இல்ல. ஆனா நான் உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு சரியா வரலைன்னா நான் உங்களுக்கு நீங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பர்சனலா நான் உங்களுக்கு நீங்க கேட்கும்பொழுது நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சாட் ஜிபிடியை எப்படி பயன்படுத்தணும், கிளாடு, ஜெமினை அண்ட் கிமி, டிசைன் அரேனா, சுனோட்டு, நோட்புக் எல்லாம் இப்படி ஒரு 7 டூல் நம்ம பார்த்திருக்கோம். இது இல்லாம செமட்டிக் ஸ்காலர், பர்ப்ளெக்சிட்டி நீங்க ரிசர்ச்சுக்குன்னு செப்பரேட்டா நீங்க அதை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சர்ச் பண்ணி பேப்பர் டைட்டிலோ இல்ல ஜேர்னல்ஸ் நேமோ போட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சைட்டேஷன்ஸோட உங்களுக்கு வந்து சூப்பரா அது ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி இந்த டூல்ஸ் நிறைய டூல்ஸ் வந்து எதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை நம்ம வாங்க முடியும் இந்த ஏஐ கிட்ட இருந்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஒருங்கிணைப்பாளருக்கும், துறை தலைவருக்கும், கல்லூரி நிர்வாகத்திற்கும், இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி. இது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ சார். நன்றிங்க மேடம். பார்வையாளர்கள் கலந்துள்ளவர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஒரு 5 மணித்துள்ளிக்குள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கலந்து கொண்டுள்ள ஆய்வாளர்கள் அல்லது தமிழ் ஆசிரியர்கள் ஏதேனும் வினாக்கள் இருந்தாலோ இல்ல ஐயங்கள் இருந்தாலோ சிறு 5 மணித்துளிகளில் கேட்கலாம். இல்லை என்றால் நிறைவு பகுதிக்கு வந்துவிடலாம். சார் இதுல டவுட்னு கேட்க முடியாது சார். அவங்க வந்து இது செப்பரேட்டா அவங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இத அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்பதான் அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். இல்ல அவங்க வந்து தெளிவாயிடுவாங்க. 2 விஷயத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால மேபி அவங்களுக்கு டவுட் இல்லாம இருக்கலாம். ஆக்சுவலா இன்னொரு தெளிவா டூலும் நான் குடுக்கணும்னு இருந்தேன். ஃபீட்பேக்குக்கும் நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட குடுக்கறதுக்கு ஒரு டூல் இருந்துச்சு. ஆனா எனக்கு டைம் பத்தல. அதனால நான் அது குடுக்கல. ஓகே சார். இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் 3ஆம் நாளான இன்று மிக நிறைவான, விரிவான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு பயிலரங்கம் மாதிரி நமக்கு எப்படிலாம் அது நடத்தணும், என்னென்னலாம் பண்ணணும், அதுக்குள்ள போய் என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுல ப்ராம்ப்ட் கொடுக்கறதுல சில பேருக்கு நிறைய மேடம் சொல்லுவேன், என்னென்ன மாதிரி எல்லாம் கொடுத்தா என்னென்ன மாதிரி டிசைன்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா ஒரு ஆசிரியர்கள் மாணவர்கள் கற்பிக்கிற மாதிரி நமக்கு எல்லாம் அவ்வளோ நேரம் நமக்கு நிறைய கற்பித்தாங்க. அம்மையார் அவர்களுக்கும் தமிழ் துறையின் சார்பாக நமது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கனித்தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் மேடம் அவர்களை பயன்படுத்தி நம்ம இன்னும் நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இந்த விழா இனிதே நிறைவேறுகிறது. நன்றி மேடம். நாங்க நிறைய விஷயத்தை இன்னைக்கு கத்துக்கிட்டோம். சரி, என்ன நீங்க என்னோட ப்ராம்ப்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் அனுப்பி விடுறேன். நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. பிளஸ் என்ன டவுட்னாலும் என்னோட நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்க கேட்டு சொல்லுங்க. நம்ம கல்லூரியில இருக்கிறவங்க தமிழாசிரியர்களுக்கு முக்கியமா எதுனாலும் ப்ளீஸ் நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் வந்து ஷேர் பண்ண தயாரா இருக்கேன். கண்டிப்பா மேம். நன்றி. எஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நிறுவனத்துக்கும் துறைக்கும் மிக்க நன்றி. சார் லீவ் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கலாமா? எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பின்னூட்ட படிவம் நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்படும். அனைவரும் அதில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்பொழுது இந்த குழுவில் இருந்து இந்த மீட்டிங்ல இருந்து விலகிக் கொள்ளலாம். உங்களுக்கான இன்றைய நிகழ்வுக்கான பின்னூட்ட படிவம் உங்களுடைய புலனக்குழுவில் பகிரப்படும். நிகழ்வு இத்துடன் நிறைவுற்றது. அனைவரும் இந்த மீட்டிங்ல இருந்து விலகிக் கொள்ளலாம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார்.